மேன்மை தங்கும் தேவன் நீர் பரிசுத்தர். உம் வாசஸ்தலம் எத்தனை இன்பமே, சேருவேன் நான் அங்கே தூயரோடு பாடியே கொண்டாடுவேன். ராஜராஜன் இயேசு அங்கே வாழ்கிறார், தூயாதி தூயரங்கே ஆழ்கிறார். இரவு பகல் அங்கு பேதம் இல்லையே, உயர்வு தாழ்வு என்று எதுவும் இல்லையே. தூயரோடு பாடியே கொண்டாடுவேன். தீமை செய்யும் மனதுடையோர் அங்கில்லை, பெருமை பேசும் நாவுகள் அங்கில்லை. பசியுமில்லை தாகமில்லை என்றென்றும் நிலைத்து வாழும் வாழ்க்கை அது பேரின்பம். சேனைகளின் கர்த்தர் நீர் வல்லவர், மேன்மை தங்கும் தேவன் நீர் பரிசுத்தர். உம் வாசஸ்தலம் எத்தனை இன்பமே, சேருவேன் நான் அங்கே தூயரோடு பாடியே கொண்டாடுவேன். நிழலில் கூட இருளில்லை வெளிச்சமே, தீமைகளின் சாயல் எதுவும் இல்லையே. ஆவியாத்துமா சரீரம் யாவும் அவர் சொந்தம், நம் வாழ்வு என்றும் அவரில் நிலை பெறும். சேனைகளின் கர்த்தர் நீர் வல்லவர், மேன்மை தங்கும் தேவன் நீர் பரிசுத்தர். உம் வாசஸ்தலம் எத்தனை இன்பமே, சேருவேன் நான் அங்கே தூயரோடு பாடியே கொண்டாடுவேன். சேனைகளின் கர்த்தர் நீர் வல்லவர், மேன்மை தங்கும் தேவன் நீர் பரிசுத்தர். செயல்களை ஆக்கிரமியும் ஆவியா
என் குடும்பத்தை ஆக்கிரமியும், என் பிள்ளைகளை ஆக்கிரமியும், என் குடும்பத்தை ஆக்கிரமியும், என் பிள்ளைகளை ஆக்கிரமியும், என் பிள்ளைகளை ஆக்கிரமியும். ஆவியானவரே, என் பிள்ளைகளை ஆக்கிரமியும். ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய். ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய். ஆவியானவரே, என் ஜெபங்களை ஆக்கிரமியும், என் தியானங்களை ஆக்கிரமியும், என் ஜெபங்களை ஆக்கிரமியும், என் தியானங்களை ஆக்கிரமியும், என் துதிகளை ஆக்கிரமியும். ஆவியானவரே, என் துதிகளை ஆக்கிரமியும். ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய். ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய். ஆவியானவரே. பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய நாளிலும் இந்த புதிய வருடத்திலையும் மறுபடியுமாக தேவனுடைய கிருபையினால நம்ம ஒருவர் சந்திக்கிறதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக, இந்த சந்தர்ப்பத்துக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றிகளை நம்ம ஏறெடுக்கணும். இந்த நாள்லையும் நம்ம அதிகமாக எதற்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இப்போதான் இந்த புதிய வருடத்தை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதுமாக தேவனுடைய வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே அவருடைய பாதத்துல எல்லாருமே இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த புதிய வருடத்தை அநேக ஜனங்கள் பல கொண்டாட்டங்களோட, நிறைய விதமான சந்தோஷங்களோட ஆரம்பித்திருப்பாங்க. ஆனா தேவ பிள்ளைகளான நாமோ தேவனுடைய கரங்களை இறுக பிடித்து கொண்டு இந்த புதிய வருடத்திற்குள்ள அடி எடுத்து வைத்திருக்கிறோம். இது எத்தனை கிருபை அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். இது இந்த நாளோட, அந்த ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சுல, அன்னைக்கோட முடிஞ்சு போகிற ஒரு விஷயம் இல்ல. இந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய கிருபை எல்லா நேரங்கள்லையும் எல்லா நிமிடங்கள்லையும் நம்மேல சூழ்ந்து நம்மை வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய வாழ்வின் சிறிதும் பெரிதுமான எல்லா காரியங்கள்லையும் தேவனுடைய ஒத்தாசை எப்பொழுதும் நம்ம மேல தங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக நம்ம கர்த்தரிடத்துல கேட்கணும். அப்படி நம்ம கர்த்தரிடத்துல கேட்டு அவருடைய ஒத்தாசையை பெற்று எல்லா காரியங்களையும் நம்ம செய்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்வில ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வேதத்துல தாவீதை தான் நம்ம சிறந்த உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். அவரு தான் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் வாழ்வா சால்வா அப்படிங்கிற போராட்டமான சிச்சுவேஷன்ஸ் வந்த போது கூட எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை மட்டும்தான் முதலாவது சூஸ் பண்ணுவாரு. அவர்கிட்ட தான் போய் கேட்கிறத நம்ம பார்க்கணும். அவரை தான் அணுகுவாரு. கர்த்தர்கிட்ட போய் அவருடைய வழி நடத்துதல் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கணும், அவர் சொல்லுகிறபடிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானமாக வாழ்ந்த ஒரு தேவ மனிதர். ஒரு தடவை தாவீது யுத்தத்துக்கு போயிட்டு சிக்லாகுக்கு திரும்பி வர்றார். அங்கதான் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அவங்க திரும்பி வர்றாங்க.
அப்படி திரும்பி வருகிற பொழுது அமலேக்கியருடைய படை அவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையுமே கொள்ளை எடுத்துட்டு போயிட்டாங்க. மீதியா இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே அக்கினியால சுட்டெரித்துட்டு அவர்களுடைய குமாரர் குமாரத்திகள் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அந்த பெண்களையும் கூட அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, சிறை பிடித்து கொண்டு போன இந்த செய்திய அந்த ஜனங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட போது, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் கேள்விப்பட்ட போது அவங்களுக்கு பெலன் இல்லாமல் போகும் மட்டுமாக சத்தமிட்டு அழுதார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா எல்லாத்தையுமே அவங்க இழந்து போயிட்டாங்க, தங்கிட்ட எதுவுமே இல்லை. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல மன கிளேசத்தினால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தாவீத கல்லெறியணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நெருக்குகிறத பார்க்கிறோம். அப்ப தாவீதோட சிச்சுவேஷன் அந்த நேரத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது என்ன செஞ்சாரு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்த்து இந்த வருடம் முழுவதுமாக அதன்படி நம்ம செய்யணும். என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்த்தா, அந்த நெருக்கமான சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி ஜெபித்து ஆலோசனை கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். சுற்றிலுமாக ஒரு பெரிய நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரை நோக்கி வந்து, நான் இப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்க என்னுடைய வாழ்க்கையில நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுகிறபடி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த அமலேக்கிய படை இருக்குல்ல, அந்த தண்டை நான் பின்தொடர்ந்து போகலாமா, அப்படி நான் போனா அந்த ஜனங்களை நான் திருப்பிக் கொள்வேனா, அவங்களை பிடித்திருவேனா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்கிறார். அப்ப கர்த்தர் அவருக்கு பதில் சொல்லி, நீ தைரியமாக பின்தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படிங்கிற வாக்கு தத்தத்தை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தாவீது அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு தைரியமாக அந்த இடத்துல அவர் கடந்து செல்றாரு. ஒன்றும் குறைவுபடாம எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் அப்படின்னு சொல்லி 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு பிரதானமான காரியமே என்ன அப்படின்னு சொன்னா, அவர் தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையுமே அவரே பிளான் பண்ணி செய்யாம எல்லாத்தையுமே கர்த்தர்ட்ட கேட்டு கேட்டு செஞ்சார். அவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி, அவர் சொல்லுகிற காரியத்தின்படிதான் அவர் கிரியை செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் அவருடைய வாழ்க்கையில மகா மேன்மையான ஆசீர்வாதங்களும், போகிற இடங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயங்களையும் சுலபமாக அவரால் சுதந்திரித்து கொள்ள முடிஞ்சிச்சு. அப்ப அவருடைய வாழ்க்கையின் வெற்றி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை முன்னிலைப்படுத்தினார், அவரை தேடி வந்து ஆலோசனை கேட்டு அதன்படி செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில மரணத்தை பள்ளத்தாக்குல அவர் நடக்கிற சிச்சுவேஷனே வந்தா கூட எல்லா சூழ்நிலைகளையும் தேவனாய் கர்த்தர் தமது செட்டைகளின் மறைவில அவரை மறைத்து பாதுகாத்து வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தாவீத தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல சொல்றாரு. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லி தேவனே தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சாட்சியை கர்த்தரிடத்துல இருந்து பெறணும் அப்படின்னு சொன்னா, தாவீது அதற்கேற்ற விலை கிரயத்தை கொடுத்திருந்தார். தேவனை குறித்த வைராக்கியம் அவருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு நெருப்பு மாதிரி அப்படியே எரிந்து கொண்டே இருந்துச்சு. அவர் கர்த்தருக்காக எதை வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நெருப்பு போல அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக எரிந்து கொண்டிருந்ததை சங்கீதங்கள்ல நம்ம வாசிக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். அதே போலதான் இந்த புதிய ஆண்டிலும் கூட தேவனை குறித்த வைராக்கியம் எப்படி தாவீது இருந்தாரு, அதே போல அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தையும், அதே போல அவர் எப்படி ஒரு விலைக்கிரயம் கொடுக்கிறவராக இருந்தாரு, அப்படிப்பட்ட விலைக்கிரயம் கொடுக்கிறவர்களாக நாம இந்த ஆண்டுல இருக்கணும் அப்படிங்கிறத நாம தீர்மானமாக எடுக்கணும். அது ஒருவேளை நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை ப்ரிஃபரன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிற காரியங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றிலுமே கர்த்தரை மட்டுமே நான் மையப்படுத்தி பிரதானப்படுத்துவேன், அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. கர்த்தர் கிருபையாக இந்த ஆண்டை நம்முடைய வாழ்க்கையில கூட்டி கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேரு இந்த புதிய வருடத்துக்குள்ள நுழைய முடியாம இருந்திருக்கிறாங்க. ஆனா தேவன் தம்முடைய கிருபையினால இந்த ஆண்டை நம்முடைய வாழ்க்கையில கூட்டி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஆண்டு முழுவதையும் நம்ம ஞானமாக பயன்படுத்தி கொள்ளணும். நாட்களையும் காலங்களையும் ஒரு நாளுமே விரயம் பண்ணிடவே கூடாது, வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையை நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும், அதை நம்ம அப்படி பிடித்து வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்கிறோம்.
இன்னைக்கு நம்ம நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அப்படித்தானே? கர்த்தருடைய கிருபை இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாம ஒருவரை ஒருவர் சந்தித்திருக்கவே முடியாது. அப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையையும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அதே போல நம்முடைய எல்லைகள்லையும் தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நிறைந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். கடந்த வருடத்துல தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தின காரியங்கள்லாம் என்ன? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்னென்னலாம் செஞ்சு கர்த்தருடைய இருதயத்தை துக்கப்படுத்தினோமோ அப்படிப்பட்ட கனியற்ற அந்தகார கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிந்து கொண்டு அதை முழுவதுமாக அப்புறப்படுத்தணும். நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமாக அவருக்கு ஏற்றபடி நம்ம நடக்கணும். தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கிறவர்களாக இருக்கவும் அவருக்காக எதையும் இழக்க சம்மதிக்கிறவர்களாக மாறவும் வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய டார்கெட்டாகவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போதான் தேவனுடைய சித்தத்தை முழுமையாக நம் விரும்புகிறபடி இல்ல, தேவன் விரும்புகிறபடி செயல்படுத்தி முடிக்க முடியும். அப்பதான் கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன பிளான் வச்சிருக்கிறாருங்கிறத நம்ம அறிந்து கொண்டு நிறைவேற்றி முடிக்க முடியும். தேவன் வைத்திருக்கும் திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்கு அப்படின்னு சொன்னா அதற்கு எதையும் இழக்கவும் எதையும் விலைக்கிரயமாக கொடுக்க வேண்டி வந்தாலும் நான் நிச்சயமாக அதற்கென்று அந்த விலைக்கிரயத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஆரம்பத்துல இந்த இயர் ஸ்டார்டிங்ல தான் இருக்கும், இப்பவே கர்த்தரிடத்துல தீர்மானமாக அறிக்கை செய்து ஜெபிக்கணும். அதற்கேற்றபடி தேவ பெலன் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதற்கென்று நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அதே போல கடந்த 2025 மாத்திரம் இல்ல, அதற்கு முந்தைய ஆண்டுகள்லையும் தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியாத படிக்கு எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தடைகளாக வந்துச்சு அப்படிங்கிறத தேவ சமூகத்துல உட்கார்ந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அழைப்பை விட்டு அதே போல நம்முடைய ஓட்டத்தை விட்டு எதெல்லாம் நம்ம தடுமாற செய்தது, தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய அந்த ஓட்டத்துல ஓட முடியாத படிக்கு எதெல்லாம் நம்ம திசை மாற செய்த காரியங்கள் என்ன அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அவைகளை எல்லாம் நம்மை விட்டு அகற்றி பின்னானவைகளை விட்டு முன்னானவைகளை நோக்கி முன்னேறி ஓட வேண்டியது இந்த வருஷத்தின் டார்கெட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஃபோக்கஸை நோக்கி நம்ம அத்தனை பேரும் இந்த ஆண்டுல ஓடணும் அப்படிங்கிறத தான் தீர்மானமாக நம்ம எடுக்கணும். நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால தேவனாகிய கர்த்தர் கிருபையாக கொடுத்திருக்கிற இந்த காலங்களையும் நேரங்களையும் ஞானமாக நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படிக்கு தேவனுடைய கரங்களிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் முற்றும் முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கலாம் வாங்க. முதலாவதாக நம்ம தேவனுடைய பாதத்துல ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டு முழுவதுமாக தேவனுடைய கிருபையும் இரக்கங்களும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் என்றென்றைக்கும் முடிசூட்டி சுற்றி வேலை அடைத்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அனாதியாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய குடும்பத்தின் மேலே அப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவனுடைய வழி நடத்துதல் நம்முடைய வாழ்வின் எல்லா தருணங்கள்லையும் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதே போல குடும்ப காரியங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அதே போல ஊழிய காரியங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா இடத்திலும் தேவனுடைய ஒத்தாசை நம்ம மேல கடந்து வரவும் நம்முடைய கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரே ஆசீர்வதித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பு அவரை அண்டி ஜீவிக்கிற நம்மையும் நம்முடைய குடும்பத்தார் மேலும் என்றென்றைக்கும் விசேஷித்த விதமாக தங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே இணைந்து ஜெபிப்போம். எங்கள் அன்பான பரலோக பிதாவே, அன்பான இயேசுவே, ஆண்டவரே, இதோ இந்த நாளிலோ கத்தாவே அப்பா, ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாய் கத்தாவே நாங்கள் பிரவேசிக்க செய்த கிருபைக்காய் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்களை திருப்தியாக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா, உமது கிருபை உமக்கு பயந்தவர்கள் மேலும் ஆண்டவரே உம்முடைய நீதி அவருடைய பிள்ளையுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது என்ற வார்த்தையின்படி கத்தாவே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் கத்தாவே அப்பா இந்த ஆண்டிலே ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆண்டவரே உங்க ஒத்தாசையை நாடி ஆண்டவரே
உங்க ஆலோசனை நாடி கத்தாவே ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் கையிடுகிற வேலைகளிலும் பிரயாசங்களிலும் கர்த்தத்தாமே அப்பா ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீராக ராஜா. நாங்கள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக சுவாமி. ஆம் தகப்பனே அப்பா ஆண்டவரே அப்பா உம்மை நம்பி அண்டிக் கொள்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவனுடைய விசேஷத்த பாதுகாப்பு உண்டாகும்படிக்காய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் தூய பிதாவே, ஆமென். இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை நம்ம அறிந்து கொண்டு அதை செயல்படுத்துகிறவர்களாகவும் கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாகவும் இந்த ஆண்டு முழுவதுமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தரிடத்துல மன்றாடி நம்ம ஜெபிக்கணும். இந்த ஆண்டுல தேவன் நமக்கு ஏற்ற ஞானத்தை கொடுக்கணும். ஏன்னா கர்த்தருடைய ஞானம் இருந்தா மட்டும்தான் இந்த காலங்களை நம்ம ஞானமாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். சங்கீதத்துல 90ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் அப்படின்னு சொல்லி, எனக்கு ஞான இருதயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி தாவீது கேட்டதை பார்க்கிறோம். அப்ப தாவீதை போல இந்த ஆண்டு முழுவதுமாக ஞானம் உள்ளவர்களாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நாட்களை எதற்காக கர்த்தர் கொடுத்தாரு அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அதற்கேற்ற விலை கிரயம் கொடுக்கிறவர்களாக வைராக்கியமாக ஞானமாக இந்த காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதற்காக நம் ஒவ்வொருவருக்காகவும் பாரத்தோடவும் வைராக்கியமாகவும் இணைந்து ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீங்க தந்த இந்த புதிய ஆண்டிற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டிலும் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பாரத்தை ஆண்டவரே தேவ பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே செயல்படுகிறவர்களாய் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது நிமித்தமா ஒவ்வொருவரும் உங்களை சந்தோஷப்படுத்தணும் ஆண்டவரே அப்பா. அது போல உம்முடைய சித்தத்தை அறிந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அதை நிறைவேற்ற ஆண்டவரே கர்த்தர் கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே அப்பா. அவர்கள் ஆண்டவரே உம்முடைய தல ஞானத்தை பெற்றுக்கொண்டு செயல்படுகிறவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. தாவீதை போல ஆண்டவரே பக்தி வைராக்கியம் கொண்டு ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே வெள்ளக்கரையை செலுத்துகிறவர்களாய் இந்த ஆண்டுல ஒவ்வொருவரும் தங்களை ஒப்பு கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே நாங்கள் வசனத்துல பார்க்கிறோமே ஆண்டவரே தகப்பனே, எங்கள் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் ஆண்டவரே அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே தகப்பனே ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்கவே வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே ஆண்டவரை அவளை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காயுமை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் புது வருஷ நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மறுபடியும் ஒரு புது வருஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தில் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம என்னென்ன செய்யணும் என்பதையும் கர்த்தர் நமக்கு சில எச்சரிக்கையின் வார்த்தைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம கடைசி காலத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாய் நகர்த்தப்படுகிறோம். காலத்தை உணர்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்கும்னா, இந்த 5 வருட காலத்துக்குள்ளேயாவது காலம் எவ்வளோ வேகமாக மாறி இருக்கிறது என்பதை கவனித்து பார்க்க முடியும். அரசியல்லையும் சரி, விஞ்ஞானத்திலையும் சரி, வருகிற ஆபத்துகளிலும் சரி, காலத்தில் உண்டாகிற சமுதாய மாற்றங்களிலும் சரி, நிறைய வித்தியாசங்களை கவனிக்க முடிகிறது. இது அப்படித்தான் நடக்கும். ஏனென்றால் வேதத்தில் இவைகளை குறித்து முன்னறிவித்து இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். பொதுவாகவே கடைசி காலம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி வேதத்திலையும் அதை எழுதி வச்சிருக்கிறார். கடைசி காலத்தினுடைய ஒரு முக்கியமான குணாதிசயம் என்ன தெரியுமா? கடைசி காலத்தில் இருக்கிற ஜனங்கள் கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்ப்பாங்க. நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா நம்ப மாட்டான். ஒரு காரியத்தை இட்டு கட்டி கதை மாதிரி பேசுனீங்கன்னா இந்த கதைகளுக்கு தங்களுடைய இருதயத்தை சாய்ப்பார்கள். இந்த கடைசி காலங்களுடைய அடையாளத்தில் மிக முக்கியமான ஒன்று இதுதான். ஒரு காலத்தில் சில வருடங்களுக்கு முன்னால் போன நூற்றாண்டில் கூட கதை கேட்கிறவங்க நிறையா இருந்தாங்க. இங்கிலாந்து போன்ற தேசங்களில் ஸ்டோரி டெல்லர்ஸ்னே ஒரு ஆள் இருப்பாங்க. அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, விளக்கு கம்பங்களுக்கு கீழே பிளாட்ஃபாரத்தில் இரவு நேரங்களில் வந்து லாந்தர் விளக்குகளை வைத்து கொண்டு கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க சத்தமாக. அதை கேட்குறதுக்கு ஜனங்கள் கூட்டமாக வந்து ஒரு சின்ன
காணிக்கை கொடுத்துட்டு போவாங்க அல்லது காசு கொடுத்துட்டு போவாங்க. இதுக்காக ஸ்டோரி டெல்லர்ஸ்னு ஒரு குரூப் இருந்தாங்க. அத்தேனே பட்டணத்தை பற்றி சொல்லும்போது கூட அவர்கள் நவீன காரியங்களையும் கட்டுக்கதைகளையும் கேட்கிறதை தவிர வேறு ஒன்றிலையும் பொழுதுபோக்க மாட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா பெரியவர்கள்லேருந்து சிறியவர்கள் வரைக்கும் கட்டுக்கதைகள், அது சினிமா கதையாக இருந்தாலும் சரி, நாடகங்களாக இருந்தாலும் சரி, இந்த சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு கட்டுக்கதைகள் பக்கம்தான் தன்னுடைய காதுகளை திருப்புகிறார்கள். அதை நம்ம பார்த்துருக்கிறோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஜனங்கள் கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கும் காலம் வருகிறது, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வருகிறது என்று கர்த்தருடைய வேதம் நம்ம எச்சரித்து சொல்லி இருக்கிறது. இந்த கட்டுக்கதைகள் ஒருவேளை சமூக வலைத்தளத்தில், சினிமாவில், நாடகத்தில், புத்தக வடிவங்களில் இருந்து விட்டால் பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கு அது ஆவிக்குரிய மண்டலத்திலும் உள்ளே வந்து பல காரியங்களை கட்டுக்கதைகளாக பேசப்படுகிற உபதேசங்களை நம்ம கேட்குறோம். தேவனுடைய ஜனங்களும் இதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கட்டுக்கதைகள், அவங்களுக்கு தெரியாத கற்பனையாக ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் தங்களுடைய இஷ்டத்துக்கு சொந்த அபிப்பிராயத்தை வேத வசனங்களோடு இணைத்து பேசுகிற நூதன பிரசங்கியார்கள் எழும்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் மார்க்கெட்டு ஜாஸ்தி. ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஜனங்கள் இப்படிப்பட்ட கட்டுக்கதை உபதேசங்களுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் தங்களுடைய நேரத்தினுடைய பெரும்பகுதியை செலவழிக்கும் போது நீங்கள் கவனமாக இருந்து கர்த்தரை தேடுகிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் வேத வாசிக்கிறதிலும் உறுதியாக காத்திருக்க வேண்டும். 2வது அடையாளத்தை சொல்கிறாரு, கடைசி காலத்தில் கடவுளுடைய வார்த்தைகளை ஏளனம் பண்ணி பேசுகிற பரியாசக்காரர்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுது, கடைசி நாட்களிலே பரியாசக்காரர்கள் எழும்புவார்கள் என்பதை முந்தி நீ அறிய வேண்டும். அவர்கள் எழும்பி வருகிறேன் என்று அவர் சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே, எல்லாம் அப்படியே தானே இருக்கிறது, ஒன்றும் மாறலையே என்று சொல்லி கடவுளுடைய காரியத்தை ஏளனம் பண்ணுவாங்க. இப்போ சமீப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையை, வேத வசனங்களை ஏளனம் பண்ணி பேசுகிற பரியாசக்காரர்கள், அவங்க வேறு மதத்தில் எழும்பியிருந்தா கூட பரவாயில்ல, அது அவங்க அப்படி தான் சொல்லுவாங்கன்னு சொல்லலாம். கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் இருந்தே ஊழியக்காரர்கள் என்ற போர்வையில் எழும்பியிருக்கிற ஒரு பொல்லாத கூட்டத்தை பார்க்குறோம். இவர்களுக்கு யாரை பார்த்தாலும் பரியாசம்தான், ஏளனம்தான். பரிசுத்த பக்தர்கள், கடவுளுக்குன்னு ஊழியம் செஞ்சவங்க, செய்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பரிசேய ஆவி கொண்டவர்களைப் போல குறை சொல்லுவதோடு அவங்கள பற்றி ஏளனம் பண்ணுவது, பரியாசம் பண்ணுவது, சபைகளை பரியாசம் பண்ணுவது, சபைகளுடைய நடைமுறையை பரியாசம் பண்ணுவது, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையை பரியாசம் பண்ணுவது, ஜெபத்தை பரியாசம் பண்ணுவது, இப்படி பரியாசக்காரர்கள் எங்கும் எழும்பி இருக்கிறத பார்க்குறோம். தனக்கு தெரியாத காரியங்களை தூஷிப்பார்கள் என்று இவர்களை குறித்து அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஊழியக்காரனை பார்த்தே இருக்க மாட்டான், ஒரு சபையை பார்த்தே இருக்க மாட்டான். ஆனால் அவர்களை குறித்து இவர்களாக சில காரியங்களை இட்டு கட்டி பேசி கதைகளாக பரியாசம் பண்ணி ஜனங்களுக்குள்ளே விதைப்பாங்க. இது கடைசி காலத்தினுடைய இன்னொரு அடையாளம். 3வது அடையாளம் என்ன சொல்லுதுன்னா, பொல்லாத காலம். எதுக்கு பொல்லாத காலம்னா, உங்களுடைய நேரத்தை திருடுகிறது. கடைசி காலத்தினுடைய அடையாளத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் பிரதானமாக சொல்லப்பட்ட அடையாளம், கடைசி காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நேரமே கிடைக்காது. அவங்க நேரத்தை பல காரியங்கள் அபகரித்து திருடி கொள்ளும். இன்றைக்கி பாருங்கள், செல்ஃபோன் வந்த பிறகு, சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள் வந்த பிறகு பல மணி நேரங்களை, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் நித்திரை பண்ணுறாங்க. மீதி இருக்கிற 20 மணி நேரத்தில் ஏறத்தாழ 16 மணி நேரமாவது தங்கள் கையில் இருக்கிற ஃபோனோடு தான் அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதை எப்போ பார்த்தாலும் பார்ப்பது, சிரிப்பது, வாசிப்பது, இவர்கள் அங்கிருந்து ஏதாவது கதைகளை எழுதுவது, அங்கே நண்பர்களை தேடுவது. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேச மாட்டாங்க, கண்ணுக்கு தெரியாத நண்பர்களிடத்திலே மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. இரவு, மத்திய இரவை தாண்டின நேரத்தில் கூட இந்த ஃபோன்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் தங்களுடைய நேரத்தை விருதாவாய் செலவழிக்கிற கூட்டம் கிறிஸ்தவர்கள் நடுவில் நிறைய பெருகி இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நாட்கள் பொல்லாதது ஆனபடியினாலே காலத்தை ஆதாயம் பண்ணி கொள்ளுங்கள்.
எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். ஒரு காலம் கெட்டு போயிருக்கு, நிறைய திருடர்கள் பெருகி இருக்கிறாங்கன்னா என்ன சொல்லுவோம்? காலம் கெட்டு போயிருக்குது, காலம் பொல்லாத காலமாக இருக்குது, உன் நகை நட்டு பணத்தை பத்திரமா வச்சுக்கம்மா, ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நகை நட்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நாட்கள் பொல்லாதது, காலத்தை குறித்து கவனமாயிரு. அப்படின்னா அந்த பொல்லாத நாட்களுடைய குணாதிசயம் என்னென்னா, உங்கள் காலத்தை குறிவைப்பது. ஒரு மனுஷனை கடவுளை விட்டு வேறா பிரிப்பதற்கு காலத்தை குறிவைப்பது. கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன சொல்லுது? வேத வசனத்தினுடைய தீர்க்க தரிசனங்களும் நியாயப்பிரமாணங்கள் எல்லாமே 2 கட்டளைக்குள்ளே அடக்கி விடலாம். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாவது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பாயிருப்பதைப் போல உன் அயலானிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இப்போ இந்த சோஷியல் மீடியாஸு, சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு இந்த 2 கட்டளைகளுக்குமே ஆபத்து வருகிறது. இந்த செல்போன் கலாச்சாரம் வந்த பிறகு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம அதிக நேரம் கொடுத்து மணிக்கணக்கில் அதில் நேரத்தை செலவழிக்கும் போது கடவுளை விட்டு தூரமாக பிரிக்கப்படுகிறோம். 2வது காரியம், குடும்பத்திலிருந்து நீங்கள் 2ஆக பிரிக்கப்படுறீங்க. பாருங்கள், வீட்டில் இருக்கிறவங்களே பிள்ளைகளோடு உட்கார்ந்துருந்தா 4 பேர் 4 ஃபோனை வச்சுட்டு ஃபோனைத்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு காலத்தில் ரயிலில் பிரயாணம் செய்தால் ரயில் சிநேகிதம் அப்படின்னே பேர். ட்ரெயினில் போகும்போது பக்கத்தில் இருக்கவங்க எதுக்க இருக்கவங்களோட பேசி அவர்களுடைய குடும்பத்தை பற்றி, இவங்க குடும்பத்தை பற்றி மணிக்கணக்கில் பிரயாண நேரம் முழுதும் பேசுவாங்க. அப்படி ட்ரெயின் சிநேகிதத்தில் ஆரம்பித்து சம்பந்தம் பேசி திருமணம் செய்து கொண்டவர்கள் கூட உண்டு. அந்த நட்பு மறுபடி மீண்டும் பல காலத்திற்கு நெருங்கினதாக இருந்தது கூட உண்டு. ஆனால் இப்போ நீங்கள் எந்த தேசத்துக்கு போனாலும் சரி, ஒரு ரயில் அடியிலையோ ஒரு ரயில்லையோ அல்லது பஸ்லேயோ பிரயாணம் பண்ணும்போது ஏறி உட்கார்ந்த உடனே எல்லாம் குனிஞ்ச தலை நிமிராமல் அவர்கள் கையில் வைத்திருக்கிற மொபைல் ஃபோனில் தான் அவருடைய கண் இருக்கும். பக்கத்தில் யார் இருக்கா, என்ன நடக்குது, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கூட குடும்ப உறவு பாதிக்கப்பட்டு விடுகிறது. எனக்கு மிக அருமையான நெருங்கின ஒரு நண்பர் உண்டு சென்னையில். அப்போது சென்னையில் திடீரென்று ஒரு பெரும் மழை பெய்து வெள்ளம் வந்து விட்டது. குறிப்பிட்ட நண்பர் இருக்கிற பகுதியில் வெள்ளம் சூழ்ந்து வீடுகளில் பல அடி உயரத்துக்கு தண்ணி உள்ளே வந்துருச்சு. நான் வெகு பிரயத்தனப்பட்டு 2-3 நாள் ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஃபோன் அங்கே ரீச் ஆகலை. 3வது நாள் ஃபோன் அடித்த போது ஃபோன் எடுத்தது. நண்பர் பேசினார். அப்போ நான் கேட்டேன், வெள்ளம் வந்துருச்சுன்னு சொன்னாங்களே, சேஃபாக இருக்கீங்களா, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், வெள்ளம் வீட்டுக்குள்ளே வந்த வரைக்கும் கஷ்டம்தான், ஆனால் அதில் ஒரு நல்லது நடந்திருக்கு. இந்த வெள்ளம் வீட்டில் ஏறின இந்த 3 நாட்களில் தான் செல்ஃபோன் டவரெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாமல் நாங்கள் குடும்பமாக உட்கார்ந்து பல கதைகளை பேசினோம் 3 நாள். ஏன்னா இப்போ யார் கையிலையும் ஃபோன் இல்லை, நெட்வொர்க் இல்லை. அதனால் இப்போ தான் நாங்கள் மனம் விட்டு பேசினோம் இந்த 3 நாள். என் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, பெற்றோர் என்ன செய்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, மனசு விட்டு பேசணும் பிரதர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரு குடும்ப உறவை பாதித்து விடுகிறது. நமக்கு பக்கத்தில் இருக்கிற அயலாரை பார்க்கிற பார்வையை மாற்றி விடுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளிடத்தில் நம்ம செலவழித்த நேரத்தை குறைத்து விடுகிறது. பல மணி நேரம் இதிலேயே நம்ம நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தால் நம்ம செய்கிற ஜெபம் ஒரு கடமைக்காக செய்யப்படுகிற ஜெபமாக மாறி ரொம்ப காலம் ஆகிவிட்டது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத காலம் உங்கள் நேரத்தை அபகரிப்பதன் மூலம் நீங்கள் குடும்பத்தோடு செலவழிக்கிற நேரம், அயலார் மேலே நீங்கள் காட்டுகிற அந்த நேரம், கடவுளோடு நீங்கள் செலவழிக்கிற காலம், இது எல்லாவற்றுக்கும் ஆபத்து வருகிறது என்று எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் எச்சரிக்கையாகவே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 4வது காரியம் பார்த்தீங்கன்னா, கடைசி காலம் என்பது கர்த்தர் தம்முடைய நீதியை சரிக்கட்டும் காலம். நம்ம செய்த தவறுகள், நம்முடைய பாவங்கள், இதுக்கெல்லாம் கர்த்தர் நீதியை சரி கட்டி கொண்டே இருப்பார். எப்படி நீதியை சரி கட்டுவார்? கடைசியில் நியாய தீர்ப்பில் நீதியை சரி கட்டுவது வேற. அதற்கு இடையில ஜனங்களுடைய பாவங்கள் ஒரு அளவுக்கு மேலே மிகுந்து வரும்போது கர்த்தர் அப்பப்போது தம்முடைய தண்டனையை, நீதியை சரி கட்டுகிறார். அதனால தான் அந்த கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா
நம்ம கேள்விப்பட்டறியாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு, புயல் காற்று, சுனாமிகள், நில அதிர்ச்சிகள், மலைகள் கொந்தளிப்பது, மலைகளில் பார்த்தீங்கன்னா எரிமலைகள் வெடிப்பது, இது போன்ற நிறைய ஆபத்துகள், கொத்து கொத்தான மரணம், இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு கேட்டால், இந்த பயங்கரங்கள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய நீதியை சரி கட்டி கொண்டே வருவார். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மனித சமுதாயத்திலே பாவங்கள் பெருகும்போது தேவனுடைய தண்டனைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. கடைசியில் வர்றது வேற, அதுக்கு முன்னால் நடுவிலேயே அவர்கள் செய்கிற தப்பிதங்களுக்கு ஏற்ற தண்டனை கர்த்தரிடத்திலிருந்து தம்முடைய தூதர்களாலே நிறைவேற்றப்படுகிறது. அதனால்தான் நிலம் அதிர்வதையும், கடல்கள் கொந்தளிப்பதையும், பெரிய பெரிய விபத்துகள் நடப்பதையும் கண்கூடா பார்க்க முடியுது. இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளங்கள். கடைசியாக 5வதா ஒரு காரியம், கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நோவாவின் காலம் எப்படி இருந்ததோ அப்படியே மாறும். லோத்தின் காலம் எப்படி இருந்ததோ அப்படியே மாறும். நோவாவின் காலத்தில் எப்படி இருந்தது என்பதை வேதம் சொல்லும்போது மத்தேயு 24:29 சொல்லுகிறது, ஜனங்கள் விற்பதும் கொள்வதும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்போ நோவாவின் காலத்தை மாதிரி ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஜனங்களுக்குள்ளே உணர்வற்று போயிடும். தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. அவனுக்கு வேண்டியதெல்லாம் ஒருவேளை சாப்பாடு, உணவு, சிற்றின்பம், அவ்வளோ போதும். அப்போ அவருடைய இருதயத்தில் இருக்கிற உணர்வை சாத்தான் எடுத்து போட்டு விடுகிறான். உணர்வில்லாதவங்க நாளைக்கு என்ன இருக்கு அதை பற்றி நமக்கு என்னங்க கவலை, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பாருங்க, இன்னைக்கு நம்ம எதை எதை அனுபவிக்க முடியும் பாருங்கன்னு சொல்லி உணர்வில்லாத இருதயம் என்பது நோவாவின் காலத்து அடையாளம். அதை தான் அங்கே சொல்லுது மத்தேயு 24:29, வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போகும் மட்டும் ஜனங்கள் உணராதிருந்தார்கள். அவங்களுக்கு என்ன, பெண் கொண்டனும் பெண் கொடுக்கணும், வெள்ளம் எது வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. கர்த்தருடைய எச்சரிக்கையின் வார்த்தை வந்தால் கவலை இல்லை. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பல ஆபத்துகளை குறித்து முன்னறிவித்து எச்சரித்தால் கவலை இல்லை. வேதத்தில் எழுதியிருக்கிற பற்றி கவலை இல்லை, ஜெபத்தை பற்றி கவலை இல்லை, சபையை பற்றி கவலை இல்லை, ஊழியங்களை பற்றி கவலை இல்லை. உணர்வற்ற இருதயம். லோத்தின் காலத்தில் எப்படி நடந்தது? லோத்தின் காலத்தில் முறையற்ற வாழ்க்கை. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையற்ற ஒரு வாழ்க்கை. தகப்பன் பிள்ளையோட பாவம் செய்வான், பிள்ளைகள் தகப்பனோட பாவம் செய்வாங்க. லோத்தினுடைய பிள்ளைகள் கூட லோத்துவிடத்தில் தவறாய் நடந்து கொண்டு பிள்ளை பெற்றுக்கொண்டாங்க. அதெல்லாம் அங்கே கற்றுக்கொண்டது. சோதோம் கொமோராவில் கற்றுக்கொண்டது முறையற்ற பாவம். இன்னைக்கு உலகத்தில் அதுதான் பிரத்யேகமாக எல்லா இடத்திலும், நாட்டிலையும் அவர்கள் முறையற்ற பாவ இச்சைகள். அது லோத்துவின் காலத்து அடையாளம். கர்த்தர் அதைத்தான் அருவருத்தார். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் இச்சையான காரியங்களை நிறைவேற்றி என்று ரோமர் 1:21 சொல்லுது பாருங்க. இந்த பாவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தாங்க சோதோம் கொமோராவில். அப்போ லோத்துவின் காலத்தை போல கடைசி காலம் என்பது முறையற்ற பாவ இச்சைகளுக்கு ஜனங்கள் தங்களை விற்று போடுகிற ஒரு காரியம். இன்னொரு பக்கத்தில் நோவாவின் காலத்தின் அடையாளம் என்பது ஜனங்கள் தேவனை குறித்த உணர்வற்று போகிற காலம். இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே தான் நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட கடைசி காலத்தை நோக்கி தான் நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். சூரியனை நெருங்க நெருங்க வெப்பம் கூடுற மாதிரி இந்த கடைசி காலத்தை நெருங்க நெருங்க அதனுடைய தாக்கம் பயங்கரம் நம்மை சுற்றிலும் நம்ம மேலே படுவதை, தகிப்பதை, பாதிப்பதை நம்மால் தெளிவாக உணர முடிகிறது. இப்படிப்பட்ட காலத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் வெகு விழிப்பாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் இந்த கடைசி நாட்களை குறித்து பல காரியங்களை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லியிருந்தாலும் அந்தந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம நுழையும் போது இந்த காலத்தில் என்னென்ன பயங்கரங்கள் வரப்போகிறது என்பதை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னறிவித்து சொல்லிவிடுகிறார். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். வேதத்தில் பொதுவாக எழுதியிருக்கு அந்த கடைசி காலத்தின் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் என்ன நடக்கும்னு. அந்த நாட்களில் நம்ம நகரும்போது அந்தந்த காலத்தில், அந்தந்த வருஷத்தில் என்னென்ன ஆபத்துகள் நடக்கும் என்பதை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த மொத்தத்தில் இருக்கிறதுலேருந்து அதில் எது இந்த வருஷத்தில் நடக்க போகுதுங்கிறத முன்னறிவித்து சொல்லிவிடுகிறார். அப்போ அதை நம்ம கேட்கறதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னா, என்ன நடக்க போகிறது என்பதை தெரிந்து நம்ம இன்னும் கர்த்தரை நெருங்கி சேருகிறோம்.
இன்னும் நம்ம ஜெபத்தை அதிகரித்து கொள்ளுகிறோம். கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறதுனால அவரை நம்ம அண்டிக் கொள்ளுகிறோம். சங்கீத புஸ்தகம் 2வது அதிகாரம் கடைசி பகுதி சொல்லும்போது, குமாரன் கோபம் கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கு. கடைசி காலத்தில், கொஞ்ச காலத்தில் குமாரனுடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான் என்று எழுதியிருக்கு. அண்டிக் கொள்வது என்னன்னா, அவரை சார்ந்து வாழ்வது. எதுவானாலும் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு, அவர் எனக்கு என்ன காரியத்தை வைத்திருக்கிறார் என்று ஒவ்வொரு விஷயத்திலையும் அவரை கையை பிடிச்சுக்கிட்டே அவரை சார்ந்து அவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் சார்ந்து வாழ்வது, அண்டி வாழ்வது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கடைசி காலத்தில் கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிற காலத்தில் கர்த்தரை முழுசா பக்கத்தில் நெருக்கமாக பிடித்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். சரி, இந்த 2026வது வருஷம் கடைசி காலத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த வருஷத்தில் விசேஷமாக என்னென்ன விதமான ஆபத்துகளை நம்ம எதிர்கொள்ள போகிறோம், எந்தெந்த ஆபத்துகளை நோக்கி நகர்த்தப்படுகிறோம் என்று கர்த்தர் சில காரியங்களை இந்த வருஷம் வருவதற்கு முன்பாகவே தம்முடைய பிள்ளைகளிடத்திலே அவர் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடு கூட சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் சிலரும் ஒரு கூட்டத்திலேயோ அல்லது ஒரு காத்திருப்பு நேரங்களிலேயோ அமர்ந்திருந்த போது கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன சில தீர்க்க தரிசன வார்த்தைகளைத்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு வாசித்து காட்டப் போகிறேன். அதில் எனக்கு மாத்திரம் இல்லை, அங்கே கூடியிருந்த அநேகருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்ல சொல்ல, என் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்ல சொல்ல, அவர்கள் அதை தரிசனமாகவும் தேவனுடைய மெல்லிய சப்தத்தின் மூலமும் ஆவிக்குரிய அனுபவங்கள் மூலமும் இதே காட்சிகளை காரியங்களை அவங்க பார்த்தாங்க. ஒரு சில காரியங்கள் 1-2 சாட்சியினால உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டதை போல இவையெல்லாம் கர்த்தராலே வழங்கப்பட்ட காரியங்கள். ஆகவே இவைகளில் முக்கியமான சிலவற்றை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்து இந்த வருஷத்தை நீங்கள் எவ்வளவு கவனமாக கையாள வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் கவனமாக கேட்கணும், ரொம்ப ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்து பார்க்கணும். இது ஒரு மனிதனுடைய எண்ணத்திலிருந்து தோன்றினதல்ல. தேவ சமூகத்திலே நாங்கள் காத்திருந்த போது தேவனே எங்கள் நடுவில் நேரடியாக இறங்கி வந்து தம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி அநேகருடைய இருதயத்திலே கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்தி அவர் தம்முடைய சத்தத்தினாலும் தரிசனங்களினாலும் எங்களுக்கு உறுதிப்படுத்தி சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள். முதல்ல நான் சொல்ல போகிற சில காரியங்கள், நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பெங்களூர் பட்டணத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஏறத்தாழ 1,00,000க்கும் அதிகமான பேர் கூடி காத்திருந்து ஜெபித்த நேரத்தில் கர்த்தர் எங்கள் நடுவில் பிரத்யட்சமாக இறங்கி வந்தார். தேவனுடைய பிரசன்னத்தை அநேகர் ரொம்ப பிரத்யட்சமாக உணர்ந்தார்கள். பல பேர் தரையில் நிற்கவே இல்லை, பல பேர் கீழே விழுந்துட்டாங்க, பல பேருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. கர்த்தர் அந்த நேரத்தில் தம்முடைய சத்தத்தின் மூலம் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். அதிலிருந்து தான் சில காரியங்களை நான் வாசிக்க போகிறேன். முதல் காரியம், தேசத்தின் மேல் வரப்போகிற சில தீமைகள் பற்றியது. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது கர்த்தருடைய சத்தம் எனக்கு உண்டாகி ஜனங்களிடத்தில் சொல்ல சொன்னதாவது, என் ஜனமே கீழ், தேசத்தின் மேல் நிறைவேற்றப்படுவதற்கு ஒரு கொடிய திட்டம் சாத்தானுடைய மனதில் இருக்கிறது. நம்ம தேசத்து மேலே அல்லது தேசங்கள் மேலே நிறைவேற்றுவதற்கான ஒரு கொடிய திட்டம் சாத்தானுடைய மனசில் இருக்கான். அப்போ கர்த்தர் பாருங்க, சாத்தானுடைய மனசில் என்ன இருக்குது, மனிதனுடைய மனத்தில் என்ன இருக்குது என்பது எல்லாவற்றையும் அறிய வல்லவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. சாத்தானுடைய மனசில் ஒரு திட்டம் உண்டாகி அவன் தன்னுடைய ஆவிகளோட, சாத்தானுடைய ஆவிகள் இருக்க, அதோடு உட்கார்ந்து பேசும்போது அந்த ஆலோசனைகளை கர்த்தர் கவனித்து கேட்டு அதை தம்முடைய பிள்ளைகளிடத்திலே வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்கிறாரு, உங்கள் தேசங்கள் மேலே அவன் செய்வதற்கு ஒரு கொடிய பிளான் வச்சிருக்கிறான். அது அவனுடைய மனசில் இருக்குது. தேசத்தின் மேலிருந்து கீழ் வரைக்கும் குடியிருக்கிற ஜனங்கள் மேல் சுமத்தப்படுவதற்கான ஒரு பலத்த பாரம். குறிப்பாக இது இந்திய தேசத்தில் மேலே இருந்து கீழே வரைக்கும் டோட்டல் தேசத்து மேலே இருக்கிற ஜனங்கள் மேலே ஒரு பெரிய பாரத்தை வைக்க போகிறாங்க, ஒரு பெரிய சுமை.
இப்போ ஏற்கனவே நம்ம பல்வேறு விதமான சுமைகளினாலே சோர்ந்து போயிருக்கோம். இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வர சுமை இல்லை, தேசத்தில் இருக்கிற குடிகள் மேலே சுமத்தப்பட்ட சுமைகளே ஏராளமாக இருக்குது. இதுக்கு மேல் அவர்களுக்கு சுமத்த முடியாத பலத்த ஒரு பாரம் அவனுடைய மனதில் இருக்கிறது. அதை தம் தேசத்தின் ஜனத்தின் மேலே அதை செலுத்துவதற்கு அவன் ஆயத்தப்படுகிறான். அதன்படி அவன் ஜனங்களை வஞ்சித்து அவர்களை இருப்புக்கோலால் ஆளுமை செய்து, இருப்புக்கோல்னா பாருங்களேன், ஒரு அயன் ராடு, அதை வச்சு ஜனங்களை ஆளுமை செய்து ஏறத்தாழ ஒரு சர்வாதிகார ஆட்சி. இருப்புக்கோலால் ஆளுவேன் என்று சொன்னால் சர்வாதிகார ஆட்சி. நீங்கள் எதையும் பற்றி பேச முடியாது, எதையும் நியாயம் என்று நிரூபிக்க முடியாது. அது என்ன சொல்கிறாங்களோ, ஆளுகிறவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் எதிர் பேசாமல் கீழ்ப்பட்டு போகணும். ஹிட்லருடைய ஆட்சி காலத்தில் அப்படித்தான் நடந்தது. யாரும் எதிர்த்து கேட்க முடியாது, அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படி கேட்கணும். யூதர்களெல்லாம் கொன்று ஒழித்து விடுங்கள் என்று சொன்னபோது லட்சக்கணக்கான யூதர்கள் கொன்று ஒழிக்கப்பட்டாங்க. ஜெர்மானியர்கள் அவங்களே நேரடியாக போய் யூதர்களை அழித்து கொன்றார்கள். யூதர்களை வரிசையாக நிற்க வச்சு சவக்குழிகளை தோண்ட செய்து அவங்க தோண்டின அந்த கருவினாலே தலையில் அடித்து அவர்களை அந்த மண்ணில் போட்டு அது மேலே புதைத்தார்கள். இதெல்லாம் நடந்தது. யாருமே கேட்க முடியலை. ஐக்கிய நாடுகள் சபையில் கேட்க முடியாது, எங்கேயுமே கேட்க முடியல, யாருமே கேட்கல. அந்த அளவுக்கு கொடூரங்கள். இதெல்லாம் ஒருவேளை அந்த காலத்தில் நடந்திருக்கலாங்க. இப்பெல்லாம் சர்வாதிகார ஆட்சி வருவதற்கு பெரிய பெரிய டிக்டேட்டர்ஸ், சர்வாதிகாரிகள் ஆட்சி பண்ண இப்போ உள்ள காலத்துலலாம் சாத்தியம் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் வடகொரியா தேசத்தில் ஹிட்லருடைய ஆட்சிக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல், இன்னும் சொல்லப்போனால் அதை விட இன்னும் அதிக பாரத்தோட ஜனங்களை ஆளுமை செய்கிற ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. வடகொரியாவிலிருந்து எந்த செய்தியும் வெளியே வராது. ஜனங்களை அடைத்து வைத்திருக்கிற மாதிரி அடைச்சி வச்சிருக்கிறாங்க. வாலிபர்கள் என்ன மாதிரி உடை உடுத்த வேண்டும், வாலிப பெண் பிள்ளைகள் எந்த நிறத்தில் உடை உடுத்த வேண்டும், எல்லாம் அரசாங்கம்தான் தீர்மானிக்கும். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த முடியாது, வழிபாட்டு ஸ்தலங்களுக்குள்ளே போய் வழிபாடு செய்ய முடியாது, வீட்டில் எந்த வேத புத்தகங்களையும் வைத்திருக்க முடியாது. வேதத்தை வீட்டில் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி ஒரு வாலிப பெண்ணை கொண்டு வந்து நடு தெருவில் நிற்க வச்சு அவளை கொலை செய்தார்கள். அது ஏன்னா அப்போ தான் எல்லாருக்கும் பயம் உண்டாகும் என்று. நீங்கள் ஃபேஸ்புக் பயன்படுத்த முடியாது, யூடியூப் பயன்படுத்த முடியாது, உங்கள் செய்தியை வெளி உலகத்துக்கு யாருக்கும் சொல்ல முடியாது. வடகொரியாவில் என்ன நடக்கிறதுன்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அதில் வந்த செய்திகள் ரொம்ப கொஞ்சம். யாரை வேண்டுமானாலும் கொல்லுவார்கள், யார் வேண்டுமானாலும் குற்றம் சுமத்துவார்கள், மேல் ஆட்சி பண்ணுறவங்களை யாரும் கேட்க முடியாது. அப்போ அது மாதிரி ஒரு கொடிய சூழ்நிலை நம்ம தேசத்தில் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு ஒரு திட்டத்தை அவன் வச்சிருக்கிறானா. அந்த திட்டத்தை வச்சு இந்த தேசத்தினுடைய ஜனங்கள் வாய் திறந்து எதுவும் பேச முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. அவர்களை ஒரு அடிமை போல வைத்திருப்பாங்க. நீதின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனாங்க, நீதி இருக்காது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எதிர்மறையான தீர்ப்புகள் தான் வெளியே வரும். ஒருவன் கடுமையாக பாதிக்கப்பட்டு, ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டு பல நாட்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு ஒரு கோயிலில் வச்சு அவளை கொலை செய்து விட்டார்கள். கொலை செய்தவர்களை பிடிச்சு ஜெயிலில் கொண்டு போட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தின போது நீதிபதி அவர்கள் மேல் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, விடுதலைன்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. அவர்கள் வீதியில் இறங்கி வந்து எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தீர்ப்பு, என்ன நியாயம் கேட்க ஆள் இல்லை. இது மாதிரி சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் துவக்கம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை விட பயங்கரமான ஒரு காலம் வருது. அதுக்கு சாத்தானுடைய மனசில் ஒரு திட்டம் இருக்குது. அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், அதன்படி ஜனங்களை வஞ்சித்து அவர்களை இருப்பு கோலால் ஆளுமை செய்து, நாங்கள் போடுற இந்த சட்டங்கள் இருக்கு பாருங்க, இது தேசத்தின் நன்மைக்காக செய்யப்படுகிறது என்று அவர்களை நம்ப பண்ணுவான். ஒரு கிறிஸ்தவனை நீங்கள் பிடிச்சு கொடுத்தா, ஒரு இஸ்லாமியரை நீங்கள் மேலே குற்றம் சுமத்தி அவனை அழித்தால் நம்ம நாட்டுக்கு நல்லதுங்க, உடனே உங்களை வந்து வேட்டையாட துவங்குவார்கள். இது நல்லது, இது நல்லது அப்படின்னு சொல்லி பல கொடூரமான திட்டங்களை தேசத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு பாரம், ஒரு திட்டம், ஒரு பிளான், ஒரு வஞ்சகம் சாத்தானுடைய மனசில் இருக்கான். அவர்களை
இது தேசத்தின் நன்மை என்று அவர்களை நம்ப பண்ணுவான். வேதம் ஒரு இடத்துல சொல்லுது, கொலை செய்கிறவன் நன்மை செய்வதாக நினைத்து கொண்டு கொலை செய்வானாம். அந்த நாட்களில் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதாக நினைத்து கொண்டு அவன் தேவ பிள்ளைகளை கொல்லுவானாம். அப்படிப்பட்ட காலங்கள் வரும் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறார். இவர்களை நம்ப பண்ணுவான் முதல்ல. அதை அவர்கள் நம்பும்போது ஜனங்கள் அதை நம்பினால் ஜனங்களுடைய வஸ்திரம் முதலாய் பொட்டரித்து போனதை போலவும், அவனுக்கு ட்ரெஸ்ஸு கூட மிஞ்சாது தேசத்தில் இருக்கவங்களுக்கு. அவர்களுடைய வசிப்பிடங்கள், அவங்க வீடு வாசல் மனை போன்றவைகள் வசிப்பிடங்கள் பாழாய் போவது போலவும் அவர்களுக்கு சம்பவிக்கும். தேசம் மாத்திரம் இதை நம்பிருச்சு, அவன் சொல்றது சரிதான், அவங்க நமக்கு நல்லதுக்கு தான் சொல்றாங்க, இவர்களெல்லாம் அந்நியர்கள், அந்நிய தேசத்திலிருந்து வந்தவங்க, இவங்கெல்லாம் துரத்தப்பட. இது ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். இது மாதிரி என்னென்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அப்படி சொல்லி அதை செய்வது நம்ம தேசத்துக்கு நல்லதுன்னு சொல்லி அதை ஒரு கூட்டம் பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தேசத்தினுடைய பொருளாதாரம் விழுந்து போயிடும். ஜனங்களுடைய வஸ்திரம் முதற்கொண்டு பொட்டரித்து போறதுன்னா அங்கங்கே வந்து பூச்சி அரித்து ஓட்ட ஓட்டையா இருக்கும். சிலருடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உள்ள போடுறாங்கல்ல இன்னர்ஸு பனியன், அதில் தான் ஓட்ட விழுகும். அது மாதிரி வஸ்திரம் முழுவதும் கந்தல் மாதிரி ஆயிருமா. அந்த அளவிற்கு ஒரு பெரிய பஞ்ச காலம் தேசத்தை பிடித்து கொள்ளும். அவர்களுடைய வசிப்பிடங்கள், அவங்களுடைய குடியிருக்கிற இடங்கள் பாழாய் போவது போலவும் அவர்களுக்கு சம்பவிக்கும். அப்பத்திற்காக கையேந்துகிறதும், ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு தெருவில் இருந்து கையேந்துவாங்க, கையேந்துகிறதும் தன் வாழ்வாதாரத்துக்காக தன்னுடைய மாம்சத்தையே புசிப்பதும் அந்நாட்களில் நடக்கும். பஞ்சம், பசி, பட்டினி, என்ன செய்வதுன்னு தெரியல. ஒரு நேர உணவுக்காக கையேந்துவாங்க. அங்கே பிச்சை போடுற மாதிரி ஆட்கள் யார் இருக்க போறா? அவன் கையேந்தி கொண்டிருப்பான். அப்போ அது ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்னால் தங்கள் சொந்த மாம்சத்தையே அவர்கள் புசிப்பார்களாம். அப்படிலாம் நடக்குமாங்க நீங்கள் கேட்கலாம். வேதத்தில் நடந்திருக்க. மிகுந்த பஞ்சகாலம் உண்டான போது ஆகாபின் நாட்களில் 2 தாய்மார் தன்னுடைய பிள்ளைகளை கொன்று சமைச்சு சாப்பிடலான்னு முடிவு பண்ணாங்க. அந்த 2 பேர் என்ன செய்தார்கள்? தன் பிள்ளைகளை முதல்ல ஓம் பிள்ளையை வெட்டி கறி சமைக்கலாம், அது ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிடலாம், அப்புறம் ஏன் பிள்ளையை வெட்டலான்னு சொல்லி பேசிக்கொண்டார்கள். முதல் பெண் தன்னுடைய குழந்தையை கொடுத்தாள். அந்த குழந்தையை கொன்று சமைச்சு 2 பேரும் சாப்பிட்டாங்க. 2வது பெண்ணிடத்திலே உன் பிள்ளை அடுத்து நீ கொடுக்கணும்னு கேட்டபோது அவள் கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டாள். கேஸ் ராஜாட்ட போகுது, படிச்சிருப்பீங்க. அப்போ தன்னுடைய சொந்த மாம்சத்தையே, தன்னுடைய சொந்த பிள்ளையையே அவர்களை விலை பேசி அல்லது கொலை செய்து அது மூலம் கிடைக்கிற சாப்பாட்டினால தன் பசியை ஆற்றுகிற ஒரு கொடுமை அந்நாட்களிலே வரும். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் கர்த்தர் பேசினது நவம்பர் 1ஆம் தேதி. தேசத்தின் குடிகளின் மாம்சத்தை தண்ணீரை போல உருக பண்ணவும், எலும்புகளை வளைய பண்ணவும், பார்க்கிறவனுடைய பார்வையை மங்க பண்ணுவதற்கும் சாத்தானுடைய மனதில் ஒரு பலத்த திட்டம் இருக்கிறது. அது என்னென்ன நடக்குது பாருங்க. மாம்சம் அப்படி உருகும், அழுகி போயிடும். 2வது எலும்புகள் வளைந்து போயிடும். 3வது பார்க்கிறவனுடைய கண் பார்வை மங்கி போயிடும். அப்படின்னா ஏதோ ஒரு கொள்ளை நோயாக இருக்கலாம், மனிதர்கள் மேல் வருகிற ஒரு ஆபத்தாக இருக்கலாம். அது மனிதர்களை மாம்சத்தை அழுகி போக பண்ணும். எலும்புகள் எல்லாம் உள்ள பார்த்தீங்கன்னா வளைஞ்சிரும், பலவீனமாயிரும், கண் பார்வை மங்கி போயிடும். இந்த மாதிரி அடையாளம் உள்ள ஏதோ சில கொள்ளை நோய்கள் உலகம் முழுவதிலும் அல்லது தேசம் முழுவதிலும் பரவப்போவதாக கர்த்தர் நமக்கு எச்சரித்து சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் கொண்டு வருவதற்கு ஒரு பலத்த திட்டம் இருக்குதான். இதுக்கு முன்னால் வந்த கொரோனா என்ற பயங்கரம் கூட ஒரு பலத்த திட்டத்தினால் வந்தது தான். அது இயற்கையிலிருந்து சும்மா ஒரு கிருமி தோன்றி வரவில்லை, மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட மேன்மேடு. அந்த கொள்ளை நோய் மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு கொள்ளை நோய். அது மாதிரியே ஒரு பிளான் ஒன்று இருக்கான். இப்போ இடையில கொஞ்ச காலம் கொஞ்சம் நம்ம நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து ஏதோ ஒரு அலை, அது கொரோனாவாக இருக்குன்னு அவசியம் இல்லை. இதனுடைய அடையாளம் என்னன்னா, மாம்சம் பலவீனமாகி உருகி போயிடும், எலும்புகள் வளைந்து போயிடும், பார்க்கிறவனுடைய பார்வை மங்கி போய்விடும். இதுக்கு ஒரு திட்டம் சாத்தானுடைய மனசில் இருக்கு. சாத்தானுடைய மனசில் ஒரு திட்டம் வந்துவிட்டால் அதை அவன்
தன்னுடைய கை படிந்திருக்கிற மனிதருடைய மனசுல ஏற்றி வச்சிருவான். இவனுங்க உட்கார்ந்து ராத்திரி பகலா லேபரேட்டரியில் லைட்டை போட்டுக்கிட்டு கிருமிகளை கண்டுபிடித்து ஜனங்கள் மேலே பரவச் செய்வார்கள். சைனாவிலிருந்து அப்படித்தான் ஒரு சின்ன கிராமத்தில் ஊகான் என்ற ஒரு பகுதியில் இருந்து இந்த கொள்ளை நோய் ஒரு கிருமிகள் சின்ன அளவில் பரப்பப்பட்டு உலகம் முழுவதையும் ஸ்தம்பிக்க வைத்து விட்டது. அது மாதிரி இப்போ வேற ஏதோ ஒரு பிளானு திரைமறைவிலே வேகமாக நடப்பதாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். உன் தேசம் அதற்கு இடம் கொடுக்கிறது அப்படின்னா இந்த முறை இந்தியாவிலிருந்து வருகிறது. அப்போ இடம் கொடுக்கறதுனா அது இந்தியர்களால் வரல, யாருக்கும் நம்ம இடம் கொடுத்து அவர்கள் மூலம் அது வருகிறது என்று அர்த்தம். ஜெபிக்கிறவனுடைய சப்தம் பலவீனமாக இருக்கிறது. ஜெபம் பண்ணுறீங்களே நீங்கள்லாம், அந்த சத்தம் பலவீனமாக இருக்கு, கேட்கல. உத்தரவாதம் செய்கிறவர்கள் பாதை மாறி பயணிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க பாருங்க, இவ்வளோ பெரிய பயங்கரம், கொள்ளை நோய் அபாயம், பஞ்ச அபாயம், சாத்தானுடைய மனதில் இருக்கிற ஒரு பெரிய திட்டம், ஜனங்களை வஞ்சிக்கிற குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுகிற அவருடைய சதி வேலை, இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணுறவங்க பலவீனமாக ஏதோ ஜெபம் பண்ணணுமேன்னு சொல்லி நேரத்தை கடத்திட்டு போகிறாங்க. திறப்பிலே நிற்கிறவங்களும் உத்தரவாதம் செய்கிறவங்களும் பாதை மாறி பயணிக்கிறார்கள். அந்த ஜெபமே இன்னைக்கு வியாபாரம் ஆகிவிட்டது. பாருங்க, தேசத்தில் பயம் வருது, பயங்கரம் வருது, வாங்க ஜெபிங்கன்னு சொல்லி அந்த ஜெபத்தை வியாபாரமாக்குகிற ஊழியர்களும் இன்றைக்கு பெருகிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் பாதை மாறி பயணிக்கிறார்கள், இவர்கள் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து விலகி போகிறார்கள். தேமா எப்படி இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து கர்த்தரை விட்டு வழி விலகி போனானோ அது மாதிரி இன்னைக்கு நிறைய சபைகள், ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிற ஊழியக்காரர்கள், ஊழியங்கள், இவங்கெல்லாம் பாதை மாறி பயணிக்கிறார்கள். இது நிமித்தமாக அல்லவோ இவைகள் சம்பவிக்கின்றன. மேலே சொன்ன இந்த பயங்கரமெல்லாம் இதனால்தான் நடக்குது. காவல் செய்கிறவன் சரியா இருந்தா எப்படி தீமை தேசத்துக்குள்ள நுழையும்? ஜெபிக்கிறவன் ஒழுங்கா ஜெபம் பண்ணா எப்படி இந்த தீமைகள் உள்ளே வரும்? அடுத்த ஆண்டவர் சொல்லார் பாருங்க, தேசத்தின் குடிகளை கையேந்த பண்ணுவதற்கும் ஒருவேளை ஆகாரத்துக்கு இறந்து திரிகிற பெரிய கூட்டத்தை எழுப்புவதற்கும் தேசத்தில் சேர்த்து வைத்தவனுக்கு ஒன்றும் மிஞ்சாதபடி கொள்ளையிடுவதற்கும் தேசத்தின் முழுமையிலும் பதட்டத்தை கொண்டு வருவதற்கும் சாத்தானுடைய மனதிலே ஒரு பலத்த திட்டம் இருக்கிறது. சும்மா அன்றாடம் வேலை செய்து சம்பாதிக்கிறவங்களுடைய பணம் போயிடும், கையேந்திடுவான். ரெண்டாவது, இந்த பேங்க்கு இதெல்லாம் போட்டு பணம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு பிளான் வந்து உங்களுடைய சேமிப்புகள் திருடப்படும். அது அப்படித்தாங்க கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. இது நாட்டுக்கு நல்லது, கேட்காத. நம்ம பணத்தை கொண்டு வந்து உள்ளே போட்டு சேகரித்து வச்சுருப்போம்ல, அதன் மேலேயும் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று கர்த்தர் எச்சரித்து சொல்லுகிறார். பணத்தை நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோம், பேங்க்கில் கோடிக்கணக்கில் போட்டு வச்சுருக்கிறோம், அது பாதுகாக்கும் என்று நம்ம நினைத்து கொண்டிருந்தால் அதன் மேலேயும் சாத்தான் கண் வைக்கிறான். நம்ம சிறுக சிறுக சேமித்து, எல்லாருமா லஞ்சம் வாங்கி சேகரிச்சிருப்பான், தொழில் செய்து சேகரித்தவர்கள், பெரிய பெரிய ஆலைகளை நிறுவி சேகரம் செய்தவர்கள் பணத்தை போட்டு வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு மேலெல்லாம் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தின் முழுவதிலும், நாட்டு முழுவதிலும் ஒரு கொடிய ஒரு பதட்டம், ஜனங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு பதட்டத்தை கொண்டு வருவதற்கு எங்கே பார்த்தாலும் கலவரம், எங்கே பார்த்தாலும் மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால், வேற ஏதோ ஒன்றை கலவரத்தை தூண்டி விடுவதன் மூலம் ஜனங்களுக்குள்ளே மனப்பதட்டம் உண்டாகும். நம்ம தப்பிக்கிறதே பெரிய காரியமாக இருக்கே அப்படின்னு மனப்பதட்டம் இருக்கும். பிள்ளைகள் வெளியே போனால் வீடு வந்து சேரணுமே, மனம் பதறும். ஆஃபீஸுக்கு போனவங்க உருப்படியாக வீடு வந்து சேரும், மனம் பதறும். அப்படிப்பட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலையை தேசம் முழுவதிலும் பரவ வைப்பதற்கு சாத்தானுடைய மனதிலே ஒரு பலத்த திட்டம் இருக்குது. அது என்ன திட்டம்னு நமக்கு இங்கே சொல்லப்படலை, ஆனால் இது வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை தேசத்தின் அதிகாரங்களினாலும் தங்கள் கொள்ளை பொருள்களினால் கொழுத்து போன பலவான்களை கொண்டும் நிறைவேற்றுவதற்கு அவன் திட்டம் வைத்திருக்கிறான். அவன் மனசுல இருக்க இந்த திட்டத்தை யாரை வச்சு நிறைவேற்றுவான்? சேகரித்து வச்சிருக்கிறவனுடைய பணத்தை கொள்ளையடிச்சிறது, எல்லாத்தையும் எடுத்துறது. ஒரு ஆள் லேண்டு வச்சுருந்தா இவ்வளோதான் வச்சுருக்கணும், அதற்கு மேலே யாரும் வைக்கக்கூடாது. நகையாக நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம், நகை வீட்டில் இருந்தால்
அவ்வளோதான் இருக்கணும். பல வருடங்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் சில காலம் இருந்தது. அவர்கள் ஒரு வீட்டில் ஆபரணங்கள், ஒரு தங்கம் இவ்வளோதான் இருக்கணும்னு சொல்லி தங்க உச்சவரம்பு சட்டம்னு இருந்தது. அடுத்து நில உச்சவரம்பு சட்டம். ஒரு ஆள் இவ்வளவு ஏக்கரா நிலம்தான் வச்சுருக்கலாம், அவர் பெரிய விவசாயியாக இருந்தால் இவ்வளோதான் வச்சுருக்கலாம். மற்றது கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம், அதை இனி தீவிரமாய் ஒருவேளை நடைமுறைப்படுத்தலாம். இதெல்லாம் நான் சும்மா உங்களுக்கு இந்த வார்த்தையின் அடிப்படையில் அப்படி நடக்கலாம்னு சொல்கிறேன். ஆனால் என்ன நடக்குமோ தெரியாது நமக்கு. அப்போ அதில் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த காரியங்களை, இந்த கொடிய திட்டத்தை, மனிதர்கள் மேல் வரப்போகிற அந்த ஆபத்தை அதிகாரத்தில் இருக்கிறவங்களை வச்சும், இந்த தேசத்தில் கொள்ளை பொருள்களினால தேசத்தினுடைய நிலம், ஜனங்களுடைய பணம், இவைகளை கொள்ளையடிக்கிற பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க, கொழுத்து போன பலவான்களை கொண்டும் நிறைவேற்றுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறான். இது கர்த்தர் எச்சரித்து சொன்ன காரியம். நவம்பர் 1ஆம் தேதி பெங்களூரில் கர்த்தர் பேசினது. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, வதந்திகளை பரப்புவார்கள், பொய்யான தகவல்களை பரப்புவாங்க. அதுக்கு ஜனங்கள் கீழ்ப்படியும் போது தான் இதெல்லாம் நடைமுறைக்கு வரும். வதந்திகள், வதந்தினா ரூமர்ஸ், இல்லாத காரியத்தை இருக்கிற மாதிரி காமிக்கிறது, தேவையில்லாத காரியங்களை ஜனங்களுக்குள் கொண்டு வருவது. கடைசி காலம் என்பதே வதந்திகள் பெருகுகிற ஒரு காலம். கடைசி காலத்தை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. வதந்தி என்றால் ரூமர்ஸ். மத்தேயு 24வது அதிகாரம் 23வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாவது சொன்னால் நம்பாதேயுங்கள். அப்போ கடைசி காலத்தினுடைய அடையாளத்தில் ஒன்று என்னன்னு கேட்டால் ரூமர்ஸ். எங்கே பார்த்தாலும் ரூமர்ஸ். அதுவும் இப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் பெருகி விட்டதா, நிறைய பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸு மனசில் பட்டதெல்லாம் சொல்கிறான். அதிலும் இப்போ சமீபத்தில் ஏஐ என்ற ஒரு டெக்னாலஜி வந்திருக்குது. அவர்கள் சொல்லுகிற வதந்திகளுக்கு உருவத்தை கொடுத்து விடலாம். இவர் இப்படி செய்தார், இந்த அரசியல்வாதி இப்படி நடந்து கொண்டார், இந்த ஊழியக்காரன் இப்படி நடந்து கொண்டான் என்று தத்ரூபமாக அதை படமாக்கி ஜனங்கள் நடுவில் பரவ செய்து விடலாம். இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா இது ஏஐ என்று கண்டுகொள்வார்கள். கிராமத்தில் இருக்கவங்க பார்த்தா அது என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற ஒரு சபை தலைவர், ஒரு சபை போதகர், ஒரு ஊழியக்காரர், அவரை மார்ஃபிங் பண்ணி அல்லது சமூக வலைத்தளங்களில் ஏஐ உதவியின் மூலம் இவர் இன்ன பாவத்தில் இப்படி இருந்தார், இந்த பாருங்க படம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒருவேளை நீதிமன்றத்திலேயோ அல்லது நல்ல டெக்னாலஜி தெரிஞ்சவங்களோ, இல்லைங்க இந்த படத்தை பார்த்தாலே தெரியலையா இது ஏஐ உதவியின் மூலம் செய்யப்பட்டிருக்கிறது, நம்ம கண்டுபிடிச்சிருவோம். எல்லா விசுவாசிக்கும் தெரியுமா, அவன் நம்புவான்ல. அப்போ இது மாதிரி இன்னைக்கு வதந்திகளை பரப்புவதற்கு நிறைய வசதிகள் வந்து விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், சும்மா வார்த்தையில சொல்ல மாட்டான், செய்கையிலே செய்வான். ஏஐ மூலம் சில உருவங்களை உண்டாக்கி இயேசு அங்கே இருக்கிற மாதிரி மலை மேலே நிற்கிற மாதிரி காட்சி கொடுக்குற மாதிரிலாம் காட்ட முடியும். இப்போ இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய டெக்னாலஜியில் இன்னும் என்னென்ன வரும் தெரியல. இவைகள் எல்லாம் அவர்கள் உருவாக்குவதற்கு மூல காரணமே ரூமர்ஸ், வதந்திகளை பரப்புவது, ஜனங்களை பொய்யான காரியங்களை நம்ப வைப்பது. எல்லா விஷயத்திலையும் எது உண்மை எது பொய் என்று தெரியாத ஒரு காலத்துக்குள்ளே நீங்கள் வர்றீங்க. இது நீங்கள் பாருங்கள், எது உண்மை எது பொய் தெரியாது நமக்கு. அந்த அளவுக்கு ரெண்டும் மெர்ஜ் ஆயிரும். இப்போ கூட சின்ன சின்ன குறைகள் இருக்கும், இனி நீங்கள் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக இருக்கும். அப்போ உண்மையும் பொய்யும் வதந்தியும் மெய்யும் இரண்டரை கலந்து அது கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ இவர்கள் தாங்கள் சொல்லுவதை நம்ப பண்ணுவதற்கு என்ன வேண்டுமானாலும் உருவாக்க முடியும். இப்போ அந்த வதந்திகளை, ஆமாம் உண்மைதானே அப்படின்னு அவர்களை நம்ப வைத்து, அவர்களை இதை ஏற்றுக்கொள்ள வைத்து, இது நாட்டுக்கு நல்லது அப்படின்னு காட்ட வைத்து, ரூமர்ஸ் ஆண்டவர் சொல்லாது, அவர்கள் அதை நம்பும்போது தேசத்தில் கையேந்துகிற காலம் வரும். வேதத்தில் மறுபடியும் பாருங்க, மத்தேயு 24:24, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
வானத்திலேருந்து அப்படியே தேவன் இறங்கி வர மாதிரி, கிறிஸ்து இறங்கி வர மாதிரி, அவர் அங்கே நின்று பேசுகிற மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இதெல்லாம் உண்மைதானங்க பாருங்க, நான் எனக்கு அனுப்பி இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு காட்ட முடியும். வானத்தில் பெரிய பெரிய அடையாளங்களை காட்ட முடியும். ஏலியன்ஸ் இறங்கி வந்தார்கள் காட்ட முடியும். அப்போ இதெல்லாவற்றையும் உருவாக்குவதற்கு ஒரு பெரிய சக்தி பின்னால் வேலை செய்யுது. ஆகவே சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் நீங்கள் நம்பாதீங்க. அவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்களாக. இதோ ஆகவே இதை உங்களுக்கு முன்னதாகவே அறிவித்திருக்கிறேன். ஏன் நான் இது தீர்க்க தரிசனமாக முன்னாலே சொல்கிறேன்னா, இது வரப்போகுது நீங்கள் தெரிஞ்சு எச்சரிக்கையாக இருங்க. இதோ கிறிஸ்து வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் புறப்படாதிருங்கள். நாங்கள் பார்த்தோம், அவர் காட்டில் தான் இருக்கிறாரு, எல்லாத்தையும் கூட்டு வர சொன்னார்னா போயிடாத, கழுத்தை முறிச்சு போட்டுருவான் காட்டுக்குள்ளே வச்சு. இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்பாதிருங்கள். பார்த்தீங்களா, ரூமர்ஸ் பற்றி அப்போவே சொல்லியிருக்கிறான். கடைசி காலத்தில் வதந்திகள் பெருகிற காலம், பொய்யான தகவல்கள் பெருகிற காலம். ஒரு புகைப்படத்தை பார்த்தா உண்மையாக பொய்யா கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஃபிலிமை பார்த்தா உண்மையாக பொய்யா கண்டுபிடிக்க முடியாது. இனி கொஞ்ச நாட்களில் பாருங்க, உண்மையும் பொய்யும் சமுதாயத்தில் ரெண்டாக கலந்துரும், கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு. இப்போ நம்ம பிக்சர்ஸை பிம்பமாக தானே பார்க்குறோம். இனி அதை நம்ம டச் பண்ணி பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம், பக்கத்தில் நிற்கிற மாதிரி பார்க்கலாம். பார்த்தனே, நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்தில் துர்ச்செய்திகளை ஜனங்களுக்குள்ளே பரவ வைத்து அதை அவர்கள் நம்ப வைத்து தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய திட்டத்தை சாத்தான் வைத்திருக்கிறான். வதந்திகள் என்பது அந்த காலந்தொட்டே கடந்து வந்தாலும் இன்றைக்கு வதந்திகளுக்கு பல்வேறு விதமான வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் நம்ம கவனிக்கணும். வதந்தி அந்த காலத்தில் இருந்தது. இயேசு பாருங்க, அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்த போது ஒரு ரூமரை கிளப்பி விட்டாங்க, ஒரு வதந்தியை பரப்பி விட்டார்கள். வசனத்தில் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 11 சில வசனங்கள். அவர்கள் போகையில் காவல் சேவகர்களில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த எல்லாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி அந்த சேவகர்களுக்கு, அங்கே வேலை செய்கிற சேவகர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணும்போது, நாங்கள் தூங்கும்போது அவனுடைய சீஷர்கள், இயேசுனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு ஒருவேளை கேள்விப்பட்டார், நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம். அவர் உண்மையா அப்படியா அவங்க தூக்கிட்டு போனாங்களா விசாரிக்க வந்தா, அவர்களெல்லாம் நாங்கள் தன்னை கட்டிக்கிறோம் அப்படின்னாங்க. அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு கற்பிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறது. இப்போ வரைக்கும் இயேசு உயிர்த்தெழுந்து போகல, ராத்திரி திருட்டளவாய் வந்து இயேசுவின் சீஷர்கள் அவருடைய சரீரத்தை எடுத்து போனாங்கன்னு காசு கொடுத்து பரவ வச்சிருக்கிறான். அப்போ வசதி இல்லை. அப்போ சும்மா நின்று தான் பேசணும், அவர்களுக்கு சொல்லணும், பக்கத்தில் இருக்கவனுக்கு சொல்லணும். இப்போ அப்படி இல்லை, தட்டி விட்டா போதும், உலகம் முழுசும் போயிடும். இப்போ வதந்திகளுக்கு வசதிகள் கொடுக்கப்பட்டிருப்பது தான் பெரிய காரியம். அப்போ இதன் மூலம் அவன் சாத்தானுடைய மனசுல இருக்கிறது என்னன்னா, இந்த வதந்தியை பரவ செய்வான். இது தேசத்துக்கு நல்லது என்று நம்மை நம்ப வைப்பான். நீங்க தேச பக்தி உள்ளவர்கள் என்றால் இதை நம்பித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுவான். அவன் சொல்ற பொய்யை நம்பாதவர்கள் மேல ஆன்டி இண்டியன், இந்த தேச துரோகி என்ற பட்டத்தை சுமத்தி அவர்களை சிறையில கூட அடைப்பாங்க. அப்படித்தானே செய்வாங்க. தேசத்துக்கு நன்மைன்னு சொல்றவன் இல்லைன்னு சொல்றானே, அப்போ இவர்களை விசாரணைக்கு உட்படுத்துங்க அப்படிம்பாங்க. அதை நன்மை என்று நம்ப பண்ணுவார்கள். அதை தேசம் நம்புவதால தான் இந்த பிரச்சனைகளெல்லாம் வரும். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யறது? அவர்கள் சொல்லும்போது மற்றவர்கள் நம்புவார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாவது தப்பித்துக் கொள்வார்கள். பார்த்தா இவன் தான் ஃபர்ஸ்ட் நிற்பான். யாரு? நம்ம ஊழியர்கள், நம்ம விசுவாசிகள், இதை பற்றியெல்லாம் தெரியாதவர்கள். ஒரு 4 பேர் ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டால் அதை அப்படியே நம்பிடுவாங்க. அதை யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. வசனத்தில் அப்படி இருக்குதான்னு பார்க்க மாட்டாங்க. இப்படிலாம் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரு 10 பேர் சேர்ந்து சொன்னால் உடனே இவர்கள் ஆமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை நம்ம கொரோனா காலத்தில் பார்த்தோம்.
அவர்கள் அதை நம்பினார்கள். அவங்க சொல்றதெல்லாம் நம்பினார்கள். விசுவாசிகள் கூட நம்பினாங்க. அது மாதிரி வதந்திகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? இந்த வருஷத்துலேருந்து நிறைய இப்படிப்பட்ட வதந்திகள், ரூமர்ஸ், ஃபேக் நியூஸ் அது சமுதாயத்திலே பரப்பப்படும். சொல்லப்பட்ட உடனே எதையும் நம்பாதீங்க. அங்கே ராக்கெட் வந்து இறங்கிருச்சான், அப்படி போச்சான், படத்தில் நேற்று காமிச்சாங்க, பார்த்தேன், நானே நேராக பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நம்பிடாதீங்க உடனே. ஏன் பதட்டப்படுகிறீர்கள்? சிலரை பாருங்க, ஒரு கர்த்தருக்கு எதிரானவனா வில்லனா சாத்தான் கொண்டு ஒரு ஆள் இருப்பான், அவனை நம்ப வைப்பாங்க. இவன் நல்லவன், தேவ தூதன், தேவனே அனுப்பினார் என்று நம்ப வைப்பாங்க. உடனே நம்பிடாதீங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12, 13 போன்ற அதிகாரங்கள் எல்லாம் சொல்லுது. அந்த மிருகம் என்ன செய்தான், அந்தி கிறிஸ்துக்கு ஒரு சிலை செய்யணும்னு ஜனங்களுக்கு சொல்லிச்சான். உடனே ஜனங்கள் எல்லாம் கொண்டு வந்து காணிக்க போட்டு அதை அது கடவுளுடைய மறு அவதாரம் சொன்னால் எல்லாரும் நம்பும்படிக்கு செய்தது. இப்படிலாம் வசனத்தில் போட்டிருக்கே. அப்போ ஏதாவது ஒன்று சொல்லுது, ஒரு படம் அதில் வருது, ஒரு ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, ஒரு யூடியூப்பில் பார்க்குறீங்க, யாராவது ஒருவர் வந்து நேராக கூட பார்க்குறீங்க, உடனே எதையும் நம்பிடாதீங்க. அது வேதத்தில் இணைந்து போகிறதா, பொருந்துகிறதான்னு பாருங்க. உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிற தேசங்களெல்லாம் இப்போ வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஒரு அதிபரை கர்த்தர் எழுப்ப போகிறார்னு ஒரு ஆள் தீர்க்க தரிசனம் சொல்றார். நம்புறாங்க. எழும்பினா நல்லதுதான். ஆனால் வசனத்தில் அப்படி யாரும் எழும்புவார்கள் என்று போடவே இல்லையே. கடைசி காலத்தில் ஒரு ஆள் எழும்பி கர்த்தருடைய ஜனங்களை எல்லாம் ரட்சிக்கிற ரட்சகர் இங்கிலாந்தில் பிறப்பாரு, அமெரிக்காவில் பிறப்பாரு, இஸ்ரேலில் பிறப்பாருன்னு எங்கேயுமே போடலையே. இனி வருகிற ஒரே ரட்சகர் உயிர்த்தெழுந்து போன கிறிஸ்து தான் திரும்ப வரணும். அப்போ சில ஜனங்களை காமிச்சு இயேசு மாதிரியே காமிப்பாங்க. வேதம் அதை சொல்லுகிறது. அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே வரும்போது நீங்கள் என்ன குணாதிசயத்தை வளர்த்து கொள்ளணும்னா, எல்லாவற்றையும் நம்பாமல், எது சொன்னாலுமே நம்பாதீங்க, நல்லது சொன்னாலுமே முதல்ல நம்பாதீங்க. அதை சோதித்து பார்த்து அது நன்மை என்று கண்டால் மாத்திரம் அதை பிடித்து கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றையும் நம்பாமல் அவைகளை சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க. இயேசு தானே வர்றாருன்னு சொல்றாங்க. அது வந்தது இயேசு தானா? இங்கே மத்திய 24 ஆண்டவர் சொன்னது அதுதானே சொன்னார். இயேசு அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் சொல்லுவானா. கிறிஸ்து வனாந்திரத்தில் வந்து இருக்கிறாருன்னு சொல்லுவானா. இப்போ மறுபடியும் 40 நாள் உபவாசம் பண்ணுறதுக்கு வனாந்திரத்தில் போயிருக்காரு, வாங்க நம்ம அப்படியே அவரை பார்த்துட்டு போயிடலான்னு கூடுவாங்களாம். விதவிதமாக பேசுவாங்களாம். இன்றைக்கு பாருங்கள், யூடியூப்பில் என்னென்ன விதவிதமாய் பேசக்கூடியவர்கள், வசனத்துக்கு விரோதமாக, வசனத்தில் இல்லாத காரியங்கள், வசனத்தில் இல்லாத அனுபவங்கள் சொல்லுகிறவர்கள் எல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம். அப்போ எதையும் நீங்கள் கேட்ட உடனே நம்பிடாதீங்க. எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்களே, ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறாங்களே, வீடியோ காட்சி இருக்குதே, நம்பாதீங்க. அதெல்லாம் உண்டாக்க முடியும். எதை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க. அமர்ந்து உடனே ஒரு செய்தியை கேள்விப்படுறீங்க, அமர்ந்து ஆண்டவரிடத்தில் கேட்டு இது உண்மைதானா என்று விசாரித்தறியுங்கள். முதல்ல கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நிதானியுங்கள். ஆண்டோடைய வசனத்தில் இப்படிலாம் சொல்லியிருக்கே, இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குதா? அது எப்படி இப்படி இடையில வர்றதுக்கு ஏதாவது தேவனுடைய திட்டத்தில் வழி இருக்க? இல்லை. அப்புறம் எப்படி அது வரும் என்று அவைகளை சோதித்து பாருங்கள். வசனத்துக்கு ஒத்து வராத எதையும் நம்பி விடாதீர்கள். அதுதான் வதந்தி, ஃபேக் நியூஸ், ரூமர். 2வது தீர்க்க தரிசனம் பாருங்க. இது 11வது தேதி அக்டோபர் மாதம் 2025 கர்த்தர் பேசின ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த வார்த்தை கர்த்தர் பேசின போதும் நாங்கள் ஒரு குழுவாக கூட்டமாய்த்தான் ஜெபித்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை, கர்த்தர் சொல்ல சொல்ல கூட்டத்தில் இருந்த தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களில் அநேகம் பேர் அதை காட்சிகளாகவும் கர்த்தருடைய வார்த்தை சத்தங்களாகவும் அவர்கள் கேட்டார்கள். அவங்கள பற்றியெல்லாம் எனக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டு, நல்ல சாட்சிகள் உண்டு. அவங்க உண்மைதான் சொல்லியிருக்கிறார்கள். அதில் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது எங்களை சுற்றிலும் பலத்த சத்தம் உண்டாயிற்று. அது மலைகள் பெயருகிறதை போலவும் கட்டிடங்கள் தரையிலே தள்ளப்படுகிறதை போன்றதுமான பயங்கரமான சத்தமாயிருந்தது. திடீர்னு ஒரு சத்தம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது மட்ட மட்டன்னு ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்தா, மலை உருண்டு பெயர்ந்து விழுந்தா எப்படி சத்தம் கேட்குமோ அது போன்ற சத்தமாயிருந்தது. இதோ நான் காண்கையில் பெரிய மலைகளிலும்
அதன் உயர்ந்த பாறைகளிலும் விரிசல்கள் உண்டாகி அவை சரிகிறதை கண்டேன். அந்த மலைகள் கீழே அசைத்து தள்ளப்படுகிறதுனால் அதன் பாறைகள் உருண்டு மலைகளின் அடிவாரம் மட்டும் போய் விழுந்ததை கண்டேன். இது ஒருவேளை இனி வரப்போகிற நிலவியல் மாற்றம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜியாகிரபிக்கல் மாற்றங்கள், நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸ் நிறைய உண்டாகுது. அதனால எரிமலை கூட நமக்கு சொன்னாங்க 10,000 வருஷத்துக்கு முன்னால் இந்த எரிமலை வெடிச்சுதான். 10,000 வருஷத்துக்கு முன்னால் மனித குலமே இருந்ததா என்று நமக்கு தெரியாது. அந்த 10,000 வருஷத்துக்கு முன்னால் வெடித்த பிறகு நைஜீரியாவில் இப்போது தான் அந்த எரிமலை மறுபடியும் வெடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நிலவியல் மாற்றங்கள், ஒரு ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸ் தீவிரமாய் உண்டாகிறத பார்க்குறோம். மலைகள் திடீரென்று வெடிக்கின்றன, உள்ளே இருந்து நெருப்பு ஜுவாலைகள் புறப்படுகின்றன, புகை புறப்படுகிறது, திடீர்னு லேண்ட்ஸ்லைடிங் ஆகுது. ஆப்பிரிக்காவினுடைய ஒரு பகுதி அந்த கண்டத்திட்டு நகர்ந்து வந்து இந்தியாவினுடைய ஒரு பகுதியோடு ஒட்ட போகுதுன்னு சொல்கிறாங்க புதுசாக. அப்படின்னு நகர்ந்து வரும். நீங்கள் பார்க்குற நிலப்பரப்பு பூமிகள் பிளேட்டு மாதிரி அந்த கடலில் மிதந்து கொண்டு இருக்கும் எல்லாமே மேக்சிமம். அவைகள் நகர்ந்து வேறொரு இடத்துல வந்து ஒட்ட போகுது அப்படிலாம் செய்தி கேள்விப்படுறோம். அது மாதிரி சில மாற்றங்கள் வரும்போது நிலச்சரிவுகள், பூமி அதிர்ச்சிகள், மலைகள் மேலே ஆபத்துகள் இது வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமீபத்தில் இந்த வருஷத்திலேயே மலைகளினால் உண்டான அல்லது மலைகளில் உண்டான பல ஆபத்துகளை குறித்த செய்திகள் நமக்கு செய்தித்தாள்களிலே வெளிவந்திருக்கின்றன. இந்த சம்பவத்தை நான் பார்த்து கொண்டிருந்த போதே காட்சிகள் மாறி நான் பலத்து ஓடுகிற பெரு வெள்ளங்களை பார்த்தேன். ஆறுகளின் தண்ணீர் கரைகளை மீறியது. இது அக்டோபர் மாதம் வந்திருக்கு. நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல இடங்களில் வெள்ளம். ஸ்ரீலங்காவில் பாருங்கள், இப்போ சமீபத்தில் வெள்ள பொழிவு, மழை பொழிவு, புயல் காற்று, தேசத்தில் ஏராளமான பேர் உயிரிழந்து தங்கள் உடைமைகளை இழந்திருக்கிறாங்க. இதெல்லாம் சமன் பண்ணுவதற்கு பல வருஷம் ஆகும் சொல்கிறாங்க. இது மாதிரி பல தேசத்தில், ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா தண்ணி, பெரிய பெரிய 3 அடுக்கு மாடி கட்டடங்கள் எல்லாம் தண்ணியில் அடித்து கொண்டு போகிறது. இதெல்லாம் நம்ம சமீபத்தில் பார்த்தோம். காட்சிகள் மாறி நான் பலத்து ஓடுகிற பெரு வெள்ளங்களை கண்டேன். ஆறுகளின் தண்ணீர் கரைகளை மீறியது. அந்த தண்ணீர் மண்ணை கொண்டு வருகிறதுனால் அது பழுப்பு நிறமாக பிரவுன் கலராக இருக்குது. அந்த தண்ணி அதனுடைய நுரைகள் பொங்கி பிரகவாகிக்கிறது. தண்ணி சலசலன்னு ஓடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த நுரை ஃபோம் மாதிரி வரும். நுரைகள் பிரவாகிக்கிறதை கண்டேன். அது சுழன்று ஓடுகையிலே பலத்த மரங்களை வேரற்று விழப்பண்ணி அவற்றை இழுத்து கொண்டு ஓடியது. அது ஜனங்களின் வசிப்பிடங்களில் நுழைகிறதையும், ஜனங்கள் குடியிருக்கக்கூடிய ஊர்களில் பட்டணங்களில் நுழைகிறதையும், கட்டிடங்களை மோதி விழப்பண்ணுகிறதையும், அது ஏற்படுத்துகிற அழிவினால் எழுகிற ஜனங்களின் கூச்சலையும் கேட்டேன். இதெல்லாம் நடக்குது. ஊருக்குள்ள உள்ள வெள்ளம் புகுந்து பல இடங்களில், உலகத்தில் பல தேசங்களில் பெரிய பெரிய கட்டடங்களை இடித்து தள்ளி ஜனங்களுடைய கூக்குரல் சத்தம் கேட்குது. இனி வருகிற நாட்களில் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சீசன் நேரத்தில் மாத்திரம் இல்லை, நவம்பர் டிசம்பர் மாத்திரம் இல்லை, வருஷத்தின் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இப்படிப்பட்ட பேரழிவுகள் வருகிற செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருவீர்கள். இது மழை காலமே இல்லையங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வரும். இந்த நாட்டில் வந்ததே இல்லையே, வரும். அரபு தேசத்தில் பாருங்களேன், அது ஃபுல்லாக டெசர்ட்டு, வெள்ளம் வந்து கட்டிடங்கள் வாரி கொண்டு போகிறதை செய்திகளை நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன நடக்குமா, அப்பொழுது மேகங்கள் கூடிக்கொண்டு குமுறியது. மேகங்கள் அப்படி வானத்தில் கூடி கட்ட 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 கட்டன்னு ஒரு பெரிய சத்தம். அதனுடைய திரட்சியினால், மேகத்தினுடைய திரட்சியினால் பகல் இரவை போல காட்சி அளித்தது. சூரிய ஒளியை பார்க்க முடியல. அப்படியே மேகங்கள் மூடிக்கொண்டு ஒரு இருண்ட ஒரு சூழ்நிலை. வானத்திலே திரண்ட மேகங்கள் மழையாய் பொழியாமல், வானத்தில் மேகங்கள் வந்தால் அப்படி மழை விழுகும்ல, அப்படி மழை மாதிரி விழுகாம ஒரு கணத்திலே, ஒரு செகண்ட்ல அந்த மேகங்கள் பெரும் சத்தத்துடன் வெடிக்க கண்டேன். அது முழுசும் தண்ணி இருக்கு. ஒரு பெரிய வாட்டர் பாக்கெட்டை வச்சிருந்தா அதில் ஒரு வெடிப்பு விழுந்தா எப்படி வெடிக்குமோ, இந்த மேகங்களில்
எல்லாம் கூடிக்கொண்டு கொஞ்சமாக மழை விழுகும், ட்ரிஸ்லிங் விழுகும், கொஞ்சம் கொஞ்சமாக அது பலமாகும். அப்படி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்படி இல்லாமல் ஒரு செகண்டில் அந்த மேகங்களில் வெடி விழுந்தது மாதிரி சத்தம் கேட்டது. பெருஞ்சத்தத்துடன் அந்த மேகங்கள் வெடிக்க கண்டேன். அப்பொழுது அதனுடைய தண்ணீர் பூமியிலே கொட்டியது. மழை மாதிரி விழுகல, சல்லுன்னு அப்படியே விழுகுது. அது பல அருவிகள் ஒரே சமயத்திலே பாய்ந்து ஓடுவதைப் போலவும், நீரானது ஒரு திரை மாதிரி, ஒரு ஸ்க்ரீன் விழுந்தா எப்படி இருக்கும், நயாகரா நீர்வீழ்ச்சியில எல்லாம் அந்த விழுகிற அந்த தண்ணி ஒரு திரை மாதிரி இருக்கும், பெருசா சட சட சடன்னு விழுகும். அது மாதிரி ஒரு நிமிஷத்திலே ஒரு திரையை போல பூமியின் மேலிருந்து கீழாக இறங்குகிறதை கண்டேன். இது மேக வெடிப்பு என்று சொல்லப்பட்டது. அந்த கிளவுட்ஸ் வெடிச்சிரும், அப்படி பஸ்ட் ஆயிரும். மேக வெடிப்பு என்று சொல்லப்பட்டது. இதன் பயங்கரத்தினால் தண்ணீர் நிலப்பரப்பை சூழ்ந்து கொண்டது. அந்த தண்ணீர் பொங்கி அடங்குகையில் அந்த நீரில் திரளான பிரேதங்கள் மிதக்கிறதை கண்டேன். இதெல்லாம் பார்த்தது. நான் பார்த்த அதே நேரத்தில் கூட்டத்தில் இந்த பல பேர் பார்த்தது. அந்த தண்ணி அப்படி விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பிரேதங்கள்லாம் மிதக்குது. எறும்புகள் கூட்டமாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு வாளி தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அடுத்த நிமிஷம் தண்ணி மேலே அப்படி எறும்பாக மிதக்கும். அது மாதிரி பிரேதங்கள் மிதக்க கண்டேன். பின்னும் நான் பார்க்கையில் இதோ ஒரு புகையானது தரையிலிருந்து எழும்பி நிலத்திலே வியாபித்து பயணித்தது. எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆபத்தை சொல்கிறார். பூமியிலிருந்து ஒரு ஸ்மோக்கு, ஒரு புகை மாதிரி எழும்பி அப்படியே தரையை ஒட்டி அப்படியே வியாபித்து பரவிக்கொண்டே வருகிறதை பார்த்தேன். அது பல இடங்களில் தரையை ஒட்டி பரவிக்கொண்டே சென்றது. தரை அப்படி டச் பண்ணி அப்படி தழுவி பரவிக்கொண்டே சென்றது. இப்போ எப்படி இருக்கும் பாருங்க ஒரு புகை. அது போகிற வழியிலே அதை காண்கிற ஜனங்கள் பயந்து அலறினார்கள். அது என்ன பயம் தெரியல. புகையை பார்த்த உடனே ஜனங்கள் சத்தம் போடுறாங்க, கதறாங்க. அப்போ ஏதோ ஒரு பெரிய பயங்கரம். அவர்கள் அப்படி பயந்து அலறுகிறதை கண்டு அது ஒருவேளை ஒரு கொள்ளை நோயின் அடையாளமாக இருக்கலாமோ என்று எண்ணினேன். நான் நினைச்சேன், ஜனங்கள் இதை பார்த்து அலறாங்க, ஐயோ வருது வருதுன்னு சொல்லி பயப்படுறாங்கன்னா ஒருவேளை ஒரு பெரிய பிளேக், ஒரு கொள்ளை நோயா இருக்குமோ என்று எண்ணினேன். அல்லது அது மனிதர்களை கூட்டம் கூட்டமாய் கொல்ல காத்திருக்கும் ஒரு பேர் ஆபத்தாய் இருக்கலாமோ என்றும் நினைத்தேன். ஆயினும் கர்த்தர் இதை குறித்து எந்த விளக்கமும் எங்களுக்கு சொல்லவில்லை. ஒரு புகை வருது, அது அந்த போகிற இடத்துல இருக்க ஜனங்கள் பார்த்து மிரள்றாங்க, செதறாங்க, அலறாங்க. அதுதான் கர்த்தர் எங்களுக்கு காண்பிச்சது. அப்போ என் மனசில் என்ன தோணுச்சுன்னா, இது ஒருவேளை முன்ன வந்த மாதிரி ஒரு கொள்ளை நோயாக இருக்குமோ, நம்ம அதை பார்த்து தானே பயந்தோம். அல்லது ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் கொல்லுகிற ஏதோ ஒரு பெரிய ஆபத்தாக இருக்குமோ என்று நான் பயந்தேன். என்னுடன் ஜெபத்தில் காத்திருந்தவர்களில் சிலர் காண்கிறது வித்தியாசமாய் இருந்தது. அவர்கள் வானத்திலிருந்து மனிதர்கள் இறங்கி வர கண்டார்கள். இதுதான் முக்கியம். நிறைய பேர் அங்கே இருந்தவங்க வானத்திலிருந்து மனுஷர் இறங்கி வர கண்டார்கள். மேலிருந்து ஆள் இறங்கி வர்றான். அவர்கள் காண்கிறதை நானும் கண்டேன். கூட்டத்தில் இருந்தவங்க பார்த்தாங்க. பல தேசத்தின் ஜனங்களும் வானத்திலிருந்து இறங்கி வந்த வேற்று கிரகவாசிகளை கண்டோம் என்று சொல்லும் செய்திகளை கேட்பீர்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த வானத்திலிருந்து இறங்கி வர்றாங்கல்ல, இவங்கெல்லாம் வேற பிளானட்ல இருந்து வேற கிரகங்கள் இருந்து இறங்கி வர்றாங்க, நாங்கள் அதை பார்த்தோம் அப்படின்னு சொல்ற பெரிய கூட்டத்தாருடைய சாட்சிகளை இனி வருகிற வருஷத்துல கேட்பீங்க. அமெரிக்காவிலிருந்து, இந்தியாவிலிருந்து, பல தேசங்கள்லேருந்து நாங்கள் பாருங்கள், ராத்திரி காரில் வந்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு வானத்திலேருந்து ஏதோ ஒரு பெரிய லைட் இறங்குது, மனிதர்கள் இறங்கி நடந்து வந்தாங்க, பார்த்தோம் அப்படின்னு சொல்கிற செய்தியை இனி வருகிற வருஷத்தில் நிறைய கேட்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. பல தேசத்தின் ஜனங்களும், இது ஒரு நாட்டில் இல்லை, பல தேசத்தின் ஜனங்களும் வானத்திலிருந்து இறங்கி வந்த வேற்று கிரகவாசிகளை நாங்கள் கண்டோம் என்று சொல்லும் செய்திகளை திரளாக கேள்விப்படுவீர்கள். இந்த செய்திகள் நெருப்பை போல தீவிரித்து பரவும். இது வந்த உடனே ஜனங்கள் நடுவில் தீவிரிச்சு பரவுமா. அந்த ஊரில் பார்த்தாங்களாமே, இந்த ஊரில் பார்த்தாங்களாமே, பெங்களூரில் பார்த்தோமே நாங்கள், அங்கே சென்னையில் பார்த்தோமே நாங்கள், ஆந்திராவில் ஹைதராபாத்தில் பார்த்தோமே நாங்களே பார்த்தோமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செய்திகளை கேட்பீர்கள். இந்த செய்திகள் நெருப்பை போல தீவிரித்து பரவும். இது நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அப்படி செய்தியை கேட்கும்போது பயந்துராதீங்க. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தந்திரம்.
ஜனங்கள் இதை நம்பும்படியான காரியங்களை தீவிரமாக செய்வாங்க. எங்கேயோ இருந்து இந்த விஞ்ஞான கழகங்கள்ல இருந்து அவன் பண்ற கலகம்தான் இது. அவன் என்ன செய்வான்னா, ஜனங்களை நம்ப பண்ணி மிரள பண்ணி வேற்று கிரகவாசிகள் படையெடுத்து வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ப பண்றதுக்கு இதுவும் ஒரு ரூமர் தான். அதுக்கு ஆட்களை இறங்குற மாதிரி இறங்க வைப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இது மனிதர்களால் உண்டான தந்திரம். ஜனங்கள் இதை நம்பும்படியான காரியங்களை தீவிரமாய் செய்வாங்க. சோஷியல் மீடியாவில், அப்புறம் யூடியூப்ல எல்லாத்துலேயும் அதை பரவ வைப்பாங்க. பாருங்க, அமெரிக்காவில் இறங்கி வந்தார்கள், அங்கே வந்து மேலே வட்டமிட்டார்கள், நாங்கள் அதை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கிறோம் அல்லது அதை வந்து வீடியோ எடுத்திருக்கிறோம் அப்படின்னு காட்டுவாங்களாம். இனி தேசங்களின் நடுவிலும் ஏன் இதை செய்யணும்? இவ்வளவு செலவழித்து ஏன் இதை செய்யணும்? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனி தேசங்கள் நடுவிலும் தேசத்தில் குடியிருக்கிற குடிகளுக்கு நடுவிலும் இந்த பொல்லாத மனிதர்கள் நடத்த போகும் தந்திரமான பயங்கரங்களுக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்த இந்த வேற்று கிரக வாசிகளே காரணம் என்பதாக காண்பிப்பதற்காக இந்த தந்திரம் செய்கிறாங்க. ஜனங்கள் நடுவில் பயங்கர கொள்ளை நோய் வந்துச்சு, வந்தான்ல வானத்திலிருந்து, பாருங்க ஒரு கொள்ளை நோய் கிருமிகளை விதைத்து விட்டு போயிட்டான்னு இவன் சொல்லிடுவான். இன்னைக்கு இருக்க நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்குங்க. அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்னால உலகத்தில் அந்தி கிறிஸ்துக்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. எப்படி இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால கிறிஸ்தவர்கள் இருக்கிறோமோ, அந்தி கிறிஸ்துக்கள் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னால பல ஆயத்தங்களை செய்வாங்க. அந்த அந்தி கிறிஸ்துக்களுடைய திட்டம், ஆயத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக மக்கள் தொகையை பாதியாக குறைச்சிடணும். எப்படியாவது கொன்று ஒழித்து தேவையில்லாத ஆட்கள்லாம் முடிச்சிடணும். கதையை தேவையில்லாத ஆட்களை முடிச்சிடணும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் பாருங்கள். கொரோனா சமயம் வந்தபோது எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கொண்டு சுற்றினோம். பல இடங்களில் பல மனிதர்கள் அழிஞ்சு போனாங்க, கூட்டம் கூட்டமாக மரித்து போனாங்க. நானே பார்த்துருக்கிறேன். கல்லறை வாசல்களில் அவர்களை எரியூட்டுகிற இடத்துல வேனு, ஆம்புலன்ஸு மைல் கணக்கில் நின்று கொண்டிருந்தது. அடுத்தடுத்து அவர்களை டோக்கன் போட்டு எரித்து கொண்டிருந்தார்கள். பல பேர் பாதிக்கப்பட்டாங்க, பல மனிதர்கள் பாதிக்கப்பட்டாங்க. உலகம் தழுவின ரீதியில் பிரபலமாக இருக்கிற பெரிய மனிதர்கள், பெரிய அரசியல்வாதிகள், பெரிய வியாபாரிகள், பெரிய பணக்காரர்கள் எவனாவது பாதிக்கப்பட்டானான்னு பாருங்க. செத்ததெல்லாம் பார்த்தா சாதாரணமான ஆட்கள். பிரபலமானவர்கள் ஏதாவது 1-2 பேர், அது ரொம்ப பிரபலமாக இருக்க மாட்டாங்க. அவர்களை பெரிய ஆட்கள், ஒரு தேசத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற பெரிய பணக்காரர்கள், தேச தலைவர்கள் யாருமே பாதிக்கப்படலே. எப்படி? நானே பார்த்தேன். சில பெரிய தலைவர்கள், உலக அளவில் சில பெரிய தலைவர்கள் கொரோனா பாதிப்பை பார்ப்பதற்கு மாஸ்க் போடாமலே நடந்து போறாங்க. அவர்களை ஒன்றும் செய்யலை. அப்போ இது ஏதோ ஒரு திட்டத்தில் நடக்குது. அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உலக மக்கள் தொகையில் வீணாக இருக்கிறாங்கல்ல, இவர்களெல்லாம் எந்த பிரயோஜனம் இல்லை, இவர்கள் ஏழைகள், ஒரு தெருவில் வசிக்கிறவர்கள், இவனெல்லாம் பூமிக்கு பாரம் அப்படின்னு யார் யாரை கருதுகிறார்களோ அந்த மக்கள் தொகையில் பாதியை கொன்றொழித்து விட வேண்டும் என்பது சாத்தான் அந்தி கிறிஸ்துக்களுடைய ஒரு பெரிய திட்டம். அந்த திட்டத்துக்காகத்தான் இதெல்லாம் அவர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அவங்க என்ன செய்வாங்க? அவர்கள் செய்கிற இந்த பயங்கரம், மனிதர்களுடைய மாஸ் டெத்து, கொத்து கொத்தா வந்து மரிப்பது, அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி காரியங்கள் நடக்கும். ஒரு விமான விபத்து அகமதாபாத்தில் நடந்தால் அது விபத்து. அதை ஒட்டி தொடர்ந்து ஏறுகிற விமானம்லாம் ஏன் கீழே விழுது? அப்போ இது யார் செய்கிற தந்திரம் நமக்கு தெரியல. இப்போ இதுக்கெல்லாம் யார் மேலே பழிய போடுறது? அதுக்கு வேற்று கிரக வாசிகள் செவ்வாய் கிரகத்திலேருந்து இறங்கி வந்து இங்கே தான் முகாம் போட்டிருக்கிறான், இந்த மலை பக்கத்தில் யாரும் போயிடாதீங்க, அங்கிருந்து தான் இவர்கள் இந்த காரியங்கள் எல்லாம், கொள்ளை நோய் கிருமிகளாக இருந்தாலும், ஒரு லேசர் வாராக இருந்தாலும், அழிவாக இருந்தாலும், வெள்ளத்தை கூட அவன் தாங்க உருவாக்குகிறான் என்று உங்களை நம்ப வைப்பார்கள். அதை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதற்காகவே வானத்திலிருந்து அயல் கிரகத்தார் இறங்கினார்கள் என்ற செய்தியை தீவிரமாய் பரவ செய்வார்கள். நீங்க வேதத்தை நம்பினா இதை நம்பாதீங்க. காரணம், கர்த்தர் மனிதர்களை பூமியில மாத்திரம்தான் படைத்தார். வேற எந்த ஜீவராசிகளும் எந்த கிரகத்திலும் இல்லை. அதுதான் வேதம் நமக்கு காட்டுற உண்மை. இனி வரும் நாட்களில் இப்படிப்பட்ட செய்திகள் பரப்பப்படுவதை காண்பீர்கள். நீங்க அதை நம்பிராதீங்க. உங்க வீட்டு மொட்டை மாடியில் வந்து இறங்கினா கூட அவன் உண்மையிலே செவ்வாய் கிரகத்திலேருந்து வரல,
இவர்கள் தங்களுடைய டெக்னாலஜியை வைத்து ஏற்படுத்தின பிம்பங்களை நம்ம நடுவில் இறங்க பண்ணுவாங்க. இது நான் சொல்லலையா, கர்த்தர் சொல்கிற காரியம். இன்னும் கடைசி கொஞ்சம் இருக்குது, வாசிடுறேன். வானத்திலிருந்து சில கொடிய ரேஸ் கதிர்கள் இறங்கி வருகிறதை குறித்து கர்த்தர் சிலரிடத்தில் வெளிப்படுத்தி பேசினார். இதுவும் மனுஷனுடைய தந்திரமே. இவற்றில் பல கதிர்கள் ரேசு மனிதர்களால் உருவாக்கப்படுபவை. இவை ஒவ்வொன்றும் தீமையை விளைவிக்கும். அது வானத்திலிருந்து செலுத்தப்பட போகிறது. இங்கே அது வானத்திலிருந்து எதையோ அனுப்பி அங்கிருந்து சில தேவையற்ற கதிர்களை மனிதர்கள் மேலே அனுப்ப போறாங்க. இதெல்லாம் கர்த்தர் சொல்றார். இவை ஒவ்வொன்றும் தீமையை விளைவிக்கும் கதிர்கள். அது வானத்திலிருந்து செலுத்தப்பட போகிறது. இது தேசங்களின் அநேகரை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணும். இந்த கதிர்கள் மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள போச்சுன்னா அந்த மனுஷனுடைய ஞாபக சக்தி அல்லது அவனுடைய சிந்தனை ஆற்றல் இவைகளெல்லாம் பிளைண்ட் ஆக்கிரும், குருட்டாட்டம் பிடிக்க பண்ணும். ஒரு ஹாஃப் மென்டல் மாதிரியே தெரிவாங்க. இப்போவே நிறையா பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. பார்த்துருப்பீங்க, சின்ன குழந்தைகளுடைய கையில் ஃபோனை கொடுத்து அவன் அப்படியே அதில் பாதிக்கப்பட்டு, அந்த கதிர்களில் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண கொண்டு போனால் கையை அப்படியே அந்த ஃபோனை ஸ்வைப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். காப்பாற்ற முடியலை. இன்னைக்கு நிறைய பேருடைய அந்த மன வளர்ச்சி குறைந்திருக்கிறது, அவருடைய எண்ணங்கள் குறைந்திருக்கிறது. அவர்கள் ஒரு கற்பனையான உலகத்திற்குள்ளே சஞ்சரிக்கிறார்கள். நேருக்கு நேராக இருக்கிற உண்மையான உலகத்தின் காரியங்களை புரிந்து கொள்ள முடியல, மறுக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எதனால வருதுன்னு கேட்டா, மனிதர்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவது. அவன் அப்படி ஒரு குருடன் மாதிரி மாத்தி அவனுக்கு எதையும் நிதானித்து பார்க்க முடியாது. யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாது. ஏதோ சொன்னா அதை அப்படியே நம்புவாங்க. அது மாதிரி சில கதிர்கள் அவர்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணும். சிலருடைய மனநிலையை பிறள பண்ணும். சிலரை மென்டலாகவே ஆக்கிடுமா. கதிர்களை வச்சு ஒருத்தனை மென்டல் ஆக்கிடலாம். ஏன்னா மனிதனுடைய மூளையில் நியூரான்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் மாதிரி அதனுடைய நியூரான்ஸ் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். உள்ள ஒரு பெரிய பவர் இருக்கும், கரண்ட்டு. அது வழியாக அது கடந்து போகும்போது இந்த கதிர்கள் கடந்து போனால் அதில் மாற்றத்தை உண்டு பண்ணும். அப்படி மாற்றம் உண்டு பண்ணப்படும் போது அது மனநிலை பிறழ்வை உண்டாக்கும். பைத்தியம் மாதிரி ஆக்கிரும். திடீர்னு கோவப்படுவான், வீட்டில் இருக்கலாம் போட்டு ஒட்டப்பான், அம்மாவை அடிப்பான், அப்பாவை அடிப்பான், அவனை கட்டுப்படுத்தவே முடியாது. அப்புறம் சாஃப்ட் ஆயிடுவான். இந்த மாதிரி காரியங்கள் இனி வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களைப் போல மாறுவாங்க. திடீர்னு கையை அறுத்துக்கிடுவான், ரூமை போய் கதை உடைச்சிக்கிறோம், செத்து போயிடுவான். மாடியிலேருந்து திடீர்னு குதிப்பான். என்ன பிரச்சனை? ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் இனி வருகிற நாட்களில் நடக்கும். இன்னும் சிலருடைய சரீரத்திலே இந்த கதிர்களால் அழிவும் மாற்றங்களும் உண்டாகும். சரீரத்தில் மேலே அப்படியே வந்து மாற்றங்கள் அல்லது கொடிய கொப்புளங்கள் போன்றவைகள் உண்டாகி மாற்றங்கள் உண்டாகும். அது தீவிரமாய் பரவி வரப்போகிறது. இது இதனால்தான் வந்தது என்பதை சாதாரண ஜனங்கள் அறியக்கூடாதபடி அது தந்திரமாய் மனிதரிடத்திலே கிரியை செய்யும். இந்த கதிர்களால் தாங்க இது வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி, இந்த கிருபினால் தான் இது வந்துச்சு என்று கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இது தீவிரமாய் ஜனங்களுக்குள்ளே தீவிரித்து பரவும். இதன் பாதிப்புகள் இந்த கதிர்களால் தான் உண்டானது என்பதை மனிதர்கள் அறியும் போது அந்த கதிர்களை நிறுத்தக்கூடாதபடி அது கைமீறி போயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே பல விஷயங்களை கண்டுபிடிச்சு கடைசியில் அந்த கதிரால் தான் வருதுன்னு யாராவது கண்டுபிடிச்சு சொல்றதுக்குள்ள அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி உங்கள் கையை மிஞ்சி போயிருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். எவ்வளோ பெரிய பயங்கரங்களை எதிர்நோக்கி இருக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் வரக்கூடிய ஆபத்துகளுக்கு தப்பிப்பது அபூர்வம். கொரோனாவில் நம்ம தப்பிச்சு உயிரோடு இருக்கிறதே அபூர்வம். வருகிற கொடிய பயங்கரங்களில் இந்த மாதிரி கதிர்கள் வந்தால் எப்படி நம்மை காப்பாற்றி கொள்வது? வதந்திகள் வந்தால் எப்படி காப்பாற்றி கொள்வது? இத்தனை தீவிரமான தந்திரமான திட்டங்கள் இனி வருகிற நாட்களில் 2026 இல்லை, இனி வருகிற நாட்களில் இவைகள் எல்லாம் ஒன்றொன்றாய் கட்டவிழ்த்து விடப்பட போகிறது. அப்போ இப்படிப்பட்ட கடைசி காலத்துக்குள்ளே தான் நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். அப்போ கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் இத்தனை எச்சரிக்கைகளை சொல்லி இருக்கிறார். அப்போ யார் பாதுகாக்க முடியும்னா கர்த்தர் மாத்திரம்தான் நம்மை பாதுகாக்க முடியும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? சில காரியங்களை வேகமாய் சொல்லி நாம் இந்த நேரத்தை நிறைவு செய்கிறேன். 1, கடைசி காலத்தில் வேதத்தை அதிகமாய் பயன்படுத்துங்கள். உங்களை கையை விட்டு பைபிளை பறிக்கிறதா சாத்தானுடைய தந்திரம்.
வேதம் உங்களுடைய கண்களை திறந்து விடும். பைபிள் படிக்க விடாது. அதுதான் நம்ம பார்க்குறோமே, யூடியூப்பில் பார்க்குறோமே, அல்லது அதில் பார்க்குறோமே, இதில் பார்க்குறோன்னு சொல்லி உங்களை சுய திருப்தி அடைய வைத்து வேதத்துக்கும் உங்களுக்கு நடுவில் ஒரு பிரிவினை உண்டாக்கிடும். வேதத்துக்கும் உங்களுக்கு இடையில பிரிவினை வந்துருச்சுன்னா உங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஒன்றில் மாட்டினா ஒன்றில் தப்பிச்சா இன்னொன்றில் மாட்டிடுவோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வேதத்தை பயன்படுத்துங்கள் அதிகமாக. 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட 2 கால சூழ்நிலைகள், தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாத நேரம், இந்த இருண்ட காலத்துக்குள்ள நீங்கள் போகும்போது உங்களை பாதுகாப்பாய் வழிநடத்துறதுக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுகிறது. அது எங்க இருக்குதான்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்குண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களிலே, இருண்ட நேரங்களில், இருட்டா இருக்கிற இடங்கள்ல பிரகாசிக்கிற விளக்கை போல அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இப்போ நீங்கள் எதையும் நம்ப முடியாது. நியூஸை நம்ப முடியாது, சேனலை நம்ப முடியாது, ஏன் ஊழியக்காரனை நம்ப முடியாது, செய்தி சேனல்களை நம்ப முடியாது, பரப்பப்படுகிற செய்தியை நம்ப முடியாது. அப்போ இதற்கு நடுவில் இந்த இருண்ட காலகட்டத்தில் நீங்கள் அவருடைய வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அந்த வசனம் என்ன செய்யும்? வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமுள்ள பொருளை உடையதாயிராமல் நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. ஒரு பெரிய காட்டில் மாட்டிக்கிட்டீங்க, வலது பக்கம் போறனா இடது பக்கம் போறனா, காலை எங்கே வைக்கிறேன், முள் இருக்கா, கல் இருக்கா, பாம்பு இருக்கா, ஒன்றும் தெரியல நமக்கு. அப்போ என்ன நமக்கு தேவைப்படுது? ஒரு பெரிய சூரியன் வரணும்னு அவசியம் இல்லை, கையில் ஒரு விளக்கு, ஒரு டார்ச் இருந்தால் போதும். கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். அது என்ன கால்களுக்கு தீபம்? கால்களுக்கு தீபம் என்பதுதான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற பாருங்க டார்ச்சு. அது உங்கள் காலை சுற்றி தான் வட்டமாக வெளிச்சமாக அடிக்கும். அது மாதிரி இந்த வசனத்தை உங்கள் கையில் வைத்திருந்தால் இந்த இருண்ட காலத்தில் சரியான பாதையிலே நீங்கள் தொடர்ந்து நடக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறது. இந்த கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்படுகிற யாவருமே தேவனுடைய வசனத்தை விட்டு விலகினவனாய்த்தான் இருப்பான். கர்த்தருடைய வார்த்தையை சரியாக பயன்படுத்த தெரியாதவனாய்த்தான் இருப்பான். கடைசி காலம் என்பது இருள் நிறைந்த காலம். அதில் விளக்கு என்பது தேவனுடைய வேத வசனம் மாத்திரமே. இருள் பார்வை பிழையை உண்டு பண்ணும். இருள் என்ன செய்யும்னா, பார்க்கறத தப்பா தெரியும். கயறான்னு தெரியாது, பாம்பான்னு தெரியாது. வெளிச்சமாக இருந்தால் இது பாம்பு அல்லது கயிறுன்னு தெரிஞ்சிடும். இருட்டில் போறீங்க, அப்படியே ஒன்று கிடக்கு அப்படி வளைஞ்சு, கயிறா பாம்பா தெரியாது. இருட்டு நமக்கு வெவ்வேறு விதமான தோற்றப்பிழையை உண்டு பண்ணும். அப்படி ஒரு கல் இருக்கும், யாரோ ஒரு ஆள் அப்படியே கருப்பாக உட்காந்துருக்க மாதிரி தெரியும் நமக்கு. தோற்றப்பிழை உண்டு பண்ணும். கர்த்தருடைய வேத வசனம் இல்லாமல் நடக்கிறவன் எதை பார்த்தாலும் அவனுக்கு வேற விதமாக தோன்றும். உண்மை பொய்யாய் தெரியும், பொய் உண்மையாய் தெரியும். எல்லாத்தையும் நம்பிட்டு இருப்பான். 2வது பாருங்க, இருள் என்பது தேவையற்ற பயத்தை உண்டாக்கும். இருள் தேவையில்லாத பயத்தை உண்டு பண்ணும். பகல்ல நம்ம தைரியமாக நடந்த அதே இடத்துல இருட்டில் நடந்தால் பார்க்கறதுலாம் வேற மாதிரி தெரியும். ஆள் நிற்கிற மாதிரி தெரியும், நடக்கிற மாதிரி தெரியும். மலையை பார்த்தா பயமா இருக்கும், மரத்தை பார்த்தா பயமா இருக்கும், கல்லை பார்த்தா பயமா இருக்கும். வெளிச்சம் வந்துருச்சுன்னா பளிச்சு, ஓ இவ்வளவுதானா அப்படின்னு. அப்ப இருளுக்கு வீணான பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அது வீண் பயத்தை நமக்குள்ளே உண்டாக்கும். 3வது, இருள் நடக்க வேண்டிய பாதையை மறைத்து விடும். எது பாதைன்னு தெரியாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 119 109 கர்த்தருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய வசனத்தை விட்டுறாதீங்க. நாட்கள் பொல்லாததா இருக்கிறதுனால காலத்தை குறித்து கவனமாக இருங்க. 3வது காரியம், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தை மாத்திரம் நீங்க விட்டுறாதீங்க. ஜெபம் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவுபடுத்தி காண்பிக்கும். தப்பித்துக் கொள்ளுகிற மார்க்கத்தை உங்களுக்கு காண்பிக்கும். தப்பித்துக் கொள்வதற்குண்டான பலத்தை உங்களுக்கு கொடுக்கும். வரப்போகிற பயங்கரங்களை சுட்டி காண்பித்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுகிற பாதையை உங்கள் ஜெபம் உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்கும். அதனால்தான் லூக்காவில் கர்த்தர் அத்தனை கடைசி கால பயங்கரங்களை சொல்லி முடிக்கும் போது, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரன் வரும்பொழுது அவரை எதிர்கொள்ள பாத்திரவான்களாய் எண்ணப்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றார்.
ஜெபத்தை விட்டுறாதீங்க, வேத வசனத்தை விட்டுறாதீங்க, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை விட்டுறாதீங்க. இந்த கடைசி காலங்களில், இருள் சூழ்ந்த காலங்களில் கர்த்தரை கையை பிடித்து கொண்டே நடப்பது ஒன்றுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. காலத்தை பிரயோஜனம் பண்ணிக்கங்க. காலத்தை கர்த்தரிடத்திலே அதிக நேரம் செலவழியுங்கள். இதுதான் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன பயங்கரங்களிலிருந்து நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சபையையும் தப்ப வைப்பதற்கான வழிகள். இது நம்ம நல்லா தீவிரமாக கடைபிடிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. சபையில் ஒரு சின்ன குழுவை சேர்த்துக்கங்க. சபையாருக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீங்களோ கற்றுக் கொடுக்கலையோ முதல்ல ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. பிள்ளைகள் உலக கல்வியை படித்தால் சம்பாதிக்கத்தான் முடியும். கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொண்டால் அவங்க ஜீவனே தப்பித்து கொள்ளும். ஆனால் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. வேத வசனத்தை வாசிக்க கற்றுக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய பாதையிலே வளருங்கள். ஏனென்றால் இனி வருகிற காலம் பயங்கரமான காலம். நம்முடைய பிள்ளைகள் தான் அந்த நேருக்கு நேர் எதிர்கொள்ள போறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட பொல்லாத காலங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற வழியையும் மார்க்கத்தையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த காலங்களில் கர்த்தரை விட்டுவிடாமல் விசுவாசத்திலே உறுதியாய் பிடித்து கொண்டால் நம்மை சுற்றிலும் நடக்கிற எந்த தீமையும் நம்மை நெருங்காது. நம்மை எப்படியாவது வஞ்சிச்சு ஏமாத்தி பொய் தகவல்களை நம்ப வைப்பதற்கு செய்யப்படுகிற முயற்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். அவன் பேசும்போதே பொய்ன்னு தெரிஞ்சிடும். இல்லைங்க அது பொய், இல்லை நான் பார்த்தேன், நீ பார்த்துருப்பையா, பைபிள் இல்லையே, பொய். இனி நம்ம பார்க்கக்கூடிய காரியங்களில் நிறையா பொய் இருக்கும், வதந்தி இருக்கும், ரூமர் இருக்கும். அதை அடையாளம் காண முடியாதபடி அதனுடைய பலம் சத்துவம் பெருகி இருக்கும். கர்த்தருடைய வசனம் உங்கள் பார்வையை தெளிவாக்கும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையோடு இணைந்திருங்க, அபிஷேகத்தில் நிறைஞ்சிருங்க, தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண காத்திருங்க. வருஷத்தை கர்த்தர் பாதுகாப்பாய் உங்களுக்கு மாற்றி தருவார். சகோதரர் வின்சென்ட் செலுக்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுக்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.